Hi all, VK02 ஓட GS கனான்சஸ் இப்ப பார்க்கலாம். So question number 101. Choose the wrong one. தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. So first statement வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, the first two sections of தொல்காப்பியம் elaborates the rules of grammar. Correct. தொல்காப்பியம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இலக்கண நூல் தான். அதோட முதல் இரண்டு பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன. கரெக்ட் தான். தேர்ட் செஷன் ஆஃப் த தொல்காப்பியம் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆன் தமிழ் சோஷியல் லைஃப். கரெக்ட் தான். ஸோ அப்ப அதுல இந்த நடுக்கல் நாட்டுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மாதிரி 5 நிலங்கள் இருந்தது, 5 இணை இருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு தொல்காப்பியத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட மூன்றாவது பகுதியில தான் மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். மூணாவது இந்த டெக்ஸ்ட் ஆஃப் 11 மேல் கணக்கு இன்க்ளூட் 10 பாட்டு அண்ட் 8 தொகை. கரெக்ட் தான். 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 11 மேல்கணக்கு நூல்கள்ங்கிறது ஒரு 18 நூல்கள் தான். ஸோ அந்த 18 நூல்கள் 10 பாட்டு பிளஸ் 8 தொகை, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 11 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த டெக்ஸ்ட் ஆஃப் 11 மேல்கணக்கு நூல்கள் மேல்கணக்கு பிலாங்ஸ் டு அ லேட்டர் டேட்னு சொல்றாங்க. தப்பு. ஆக்சுவலி இந்த 11 மேல்கணக்கு நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் மெயினா சங்க காலத்து நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா காலத்தால் பிந்தையவை. சோ அப்ப 4வது ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இடத்துல தப்பு. காலத்தால் பிந்தையவைங்கிறது 11 மேல் கணக்கு கிடையாது, 11 கீழ்கணக்கு. சோ 11 கீழ்கணக்கு நூல்கள்ல தான் உங்களுக்கு திருக்குறள், நாலடியார் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 கீழ்கணக்கு நூல்கள்ல தான் வரும். சோ இப்போ 101ல எது ராங்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 101க்கு ஆன்சர் டி. Question number 102. Dash describes the procedure for erecting hero stones. நடுகர்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்க தொல்காப்பியம். தொல்காப்பியம்ல அதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. சோ சங்க நூல்களே, சங்க இலக்கியங்களே நிறைய நடுகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயினா ஹீரோ ஸ்டோன்ஸ் வித் தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட நடுக்கற்கள்ங்கிறது உங்களுக்கு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிமான் கொம்பை அண்ட் தாத்தாப்பட்டி. தேனியில புலிமான் கொம்பை அண்ட் தாத்தாப்பட்டியில கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொற்பனை கோட்டை, புதுக்கோட்டையில இருக்கிற பொற்பனை கோட்டையிலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட நடுக்கற்கள்ங்கிறது கிடைச்சிருக்கு. சோ 102 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியம். Question number 103. Dash is an ornament made in precious stone where images are carved on the surface. விலை உயர்ந்த நவமணிகளில் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற கேமியோ அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா வேர் இமேஜஸ் ஆர் கார்வ்ட் ஆன் த சர்ஃபேஸ். மேல்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவை. அதே இன்டாக்லியோ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுல இருந்து அந்த சர்ஃபேஸை எடுத்துருவாங்க. carved as recess below the surface. சோ இது வந்து மேற்பரப்பிற்கு கீழே செதுக்கப்படும். அதே புல்லியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புல்லியன்ங்கிறது பேசிக்கா ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்னால செய்யப்பட்ட காயின்ஸ் மாதிரி தான், விலை உயர்ந்த உலோகங்களால செய்யப்பட்ட காயின்கள், நாணயங்கள் தான். அதே பஞ்ச் மார்க்டு காயின்ஸ்ங்கிறது முத்திரை பதித்தவை. ஸோ மோஸ்ட்லி சில்வர் காயின்ஸ்ல தான் பஞ்ச் மார்க்டு காயின்ஸ்ங்கிறது இருக்கு. மோஸ்ட்லி வெள்ளி நாணயங்கள்ல தான் உங்களுக்கு பஞ்ச் மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ 103க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கேமியோ. Question number 104. Choose the wrong statements. தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல சட்டங்கள் பிளஸ் அவங்களோட இயர்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்தியன் ட்ரெஷர் ட்ரவ் ஆக்ட், இந்திய புதையல் சட்டம்ன்றது 1878. கரெக்ட் தான். ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட், பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம்ங்கிறது 1972 ஆக்சுவலி. அதே ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட், பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல்
ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம்ங்கிறது 58. ஸோ அப்போ இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் செலக்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டடா. ஸோ அப்போ இந்தியன் கவர்மெண்ட் இந்தியா லெவல்ல இருக்கிற ஒரு அமைப்புங்கிறது ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை. ஸோ 104க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 105. கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். கூற்றுகளை ஆராய்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரா ரெஃபர்ஸ் டு பாண்டிய கவாட்டகா. அர்த்தசாஸ்திரம் பாண்டிய கவாடகா பற்றி குறிப்பிடுகிறது. கரெக்ட் தான். ஸோ அர்த்தசாஸ்திராங்கிறது எழுதினது கௌட்டில்யர், சாணக்கியா அவர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தீபவம்சா மென்ஷன்ஸ் மர்ச்சன்ட்ஸ் அண்ட் ஹார்ஸ் ட்ரேடர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா. ஸோ தீபவம்சம் என்ற நூல் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அது தப்பு. தீபவம்சத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க, மகாவம்சத்துல தான் சொல்லியிருப்பாங்க. மகாவம்சா, தீபவம்சாவா இருக்கட்டும் மகாவம்சாவா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் ஸ்ரீலங்கால வெளிவந்த ஒரு புத்திஸ்ட் கிரானிக்கல்ஸ் தான், புத்த சமயம் சார்ந்த நூல்கள் தான். ஸோ இதுல இந்த ட்ரேடை பத்தி தமிழ்நாட்டுல இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாவம்சால தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல தப்பு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி மேக்ஸ் ரெஃபரன்சஸ் டு சங்கம் ஏஜ் போர்ட்ஸ். கரெக்ட் தான். எரித்ரியன் கடலில் பெரிப்ளஸ் சங்ககால துறைமுகங்கள் குறித்து குறிப்பிடுகிறது. முசிறி, தொண்டி இதை பத்தி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். நாலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம் இஸ் ரெஃபர்ட் அஸ் கேபரஸ் எம்போரியம் அண்ட் வீனா பேப்பரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியன்னா பேப்பரஸ்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த இதுல சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டாலமியோட ஜியோகிராஃபி, டாலமியோட ஜியோகிராஃபி புவியியல் அப்படிங்கிற புக்ல தான் காவேரி பூம்பட்டினத்தை கேபரஸ் எம்போரியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதே மாதிரி அவரோட புக்லயே வந்து பாத்தீங்கன்னா கொர்க்கை துறைமுகத்தை கொல்காய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரிய குமாரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குமாரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முசிறிய வந்து பாத்தீங்கன்னா முசிரிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாலமியோட ஜியோகிராஃபி அப்படிங்கிற புக்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாம வேற எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளைனியோட நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படிங்கிற புக் இருக்கு. அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த மிளகு வணிகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க, பெப்பர் ட்ரேட பத்தி நல்லா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவோட ஒரு முதல் அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு முசிறியை தான் சொல்லியிருப்பாங்க. இது குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்தியாவோட முதல் அங்காடி, பழமையான அங்காடின்னு எதை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா முசிறி துறைமுகத்தை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எந்த புக்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளைனியோட நேச்சுரல் ஹிஸ்டரி. இதை கொஸ்டின்லேயே கேட்டிருந்தாங்க. பிளைனியோட நேச்சுரல் ஹிஸ்டரியில பழைய இந்தியாவின் முதல் அங்காடின்னு தெரியப்பட்ட ஒரு இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முசிறிஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்மே இந்த இடத்துல தப்பு. கன்சிடர் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. 105க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 106. சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சேராஸ். சேரர்கள் குறித்து தவறான ஒன்றை தேர்ந்தெடு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃபர் டு அஸ் கேரள புத்திராஸ் இந்த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன். கரெக்ட் தான். அசோக கல்வெட்டில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ ராக்கெடெக் 2ல சொல்லியிருப்பாங்க. அதே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி வாஸ் தேர் கேபிட்டல் வைல் முசிறி அண்ட் தொண்டி வேர் போர்ட் டவுன்ஸ். கரெக்ட் தான். அவரோட தலைநகர் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி, துறைமுகப்பட்டினமாக முசிறியும் தொண்டியும் இருந்தன. போர்ட் டவுன்ஸ், வஞ்சிங்கிறது தான் உங்களோட கேபிட்டல். ஸோ இந்த வஞ்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கரூர்ல இருக்கிற வஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளால வந்து பாத்தீங்கன்னா திருவஞ்சை களம் அப்படிங்கிற இடத்த தான் அந்த காலத்துல வஞ்சின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வஞ்சிங்கிற இடம் எதுங்கிறது கரெக்டா இன்னுமே குழப்பத்துலதான் இருக்கு. கரூரை சொல்றாங்களா, தமிழ்நாட்டுல இருக்கிற கரூர் பக்கத்துல இருக்கிற வஞ்சியை சொல்றாங்களா, இல்ல கேரளால இருக்கிற திருவஞ்சை களத்தை சொல்றாங்களா அப்படிங்கிறது.
ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா the inscriptions of புகழூர் நியர் கரூர் mention the சேரா கிங்ஸ் ஆஃப் 3 generations. கரெக்ட் தான். புகழூர் கல்வெட்டு சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை குறிப்பிடுகிறது. மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஸ்பீக்ஸ் அபவுட் சேரல் இரும்பொறை who built a temple for கண்ணகின்னு சொல்றாங்க. இல்ல, சிலப்பதிகாரம் வந்து யாரை பத்தி பேசுறாங்கன்னா சேரன் செங்குட்டுவன். சோ சேரன் செங்குட்டுவனோட தம்பியான இளங்கோவடிகள் தான் உங்களுக்கு சிலப்பதிகாரம் எழுதவே செஞ்சிருப்பாரு. சோ அவர் வந்துட்டு சேரன் செங்குட்டுவன் வந்துட்டு கண்ணகிக்காக கோயில் எழுப்பின கதையை பத்தி தான் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப எது தப்பு? ராங் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 106க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 107. Choose the correct statement. சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. So first one, a chera coin with bow and arrow. கரெக்ட் தான். சேரா வந்து bow and arrow on the obverse and elephant has sacred symbols on the reverse ன்னு சொல்லிருக்காங்க. எலிஃபென்ட் இருக்கும் தான், ஆனா sacred symbolsங்கிறது இருக்காது. அதுக்கு பதிலா இந்த எலிஃபென்டோட கோட்ங்கிறது இருக்கும், அதாவது அங்குசம். சோ இந்த ரெண்டு மட்டும் தான் மாத்தி கொடுத்திருப்பாங்க. புனித சின்னங்கள், இங்க வந்து அதோட அங்குசம். ஸோ சேரால வந்து பாத்தீங்கன்னா போ அண்ட் ஆரோ இருக்கும், எலிஃபென்ட் கோட் அங்குசமும் இருக்கும். அதே சோலா காயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைகர் ஒரு இடத்துலயும் பின்னால திருப்பி பார்த்தா எலிஃபென்ட்டும் சேக்ரெட் புனித சின்னங்களும் இருக்கும். சங்கமேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபிஷ் சிம்பிள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்ப இதுல எது கரெக்ட்னு கேட்டீங்கன்னா மூணாவது மட்டும்தான், 3 மட்டும்தான் கரெக்ட். ஸோ அப்ப இதுல இருந்தே நம்ம அவங்களோட இதுங்கிறது தெரிஞ்சிடும். சேராவோட சிம்பிள்ங்கிறது வில்ல நம்பு, சேரர்களோட சின்னம். அதே சோழர்களோட சின்னம் வந்து பாத்தீங்கன்னா டைகர் புலி. அதே பாண்டியர்களோட சின்னம்ங்கிறது மீன். சோ இது அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சோ 107ல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 108. Evidence of gold smelting. பொன்னை உருக்கும் உலைகள் எங்க இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டணம். ஆப்ஷன் பில இருக்கிற பட்டணம்ல தான் கோல்டு ஸ்மெல்டிங்கான எவிடன்ஸ்ங்கிறது கிடைச்சிருக்கு. இதே அப்ப கொடுமணல் அண்ட் குட்டூர் ரெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுமணல்லையும் குட்டூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு உருக்காலைக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அயன் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரி, இரும்பு உருக்காலை இருந்ததுக்கான எடுத்துக்காட்டுகள் கிடைச்சிருக்கு. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல்ஸ் கிடைச்சிருக்கு, முத்து பவளம், அந்த பேங்கிள்ஸ், அந்த மாதிரி நிறைய ஷெல்ஸ் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். கீழே அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமா நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே கிடைச்சிருக்கு. இதே ஆப்ஷன் டில இருக்கிற அரிக்கமேடுலயும் குடிக்காடுலயும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய கண்ணாடி பொருட்கள், அந்த கண்ணாடி முத்துமணிகள் அந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ கோல்டு ஸ்மெல்டிங்கிறது கேரளாவோட பட்டணத்துல தான் இருக்கு. சோ 108க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 109. An Indian jar with 7.5 kg of pepper was discovered at. சோ 7.5 கிலோ பெப்பர் துறைமுகத்தில் 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானை கண்டெடுக்கப்பட்டது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற பெர்னிகே, அங்கதான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பெர்னிகேங்கிறது ஆக்சுவலி எகிப்துல இருக்கு. சோ இதுல ஸ்வர்ண பூமி அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை தாங்க, தென்கிழக்கு ஆசியாவை தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ண பூமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து இலக்கியங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே குவான் லுத்பாத் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருக்கு. சோ தாய்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாட்டான்கள் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்ட ஒரு பெரும்பாட்டான் கல்லுங்கிறது உங்களுக்கு தாய்லாந்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாட்டான் கல்னு பொறிக்கப்பட்ட ஒரு நடுக்கல் அங்க கிடைச்சிருக்கு தாய்லாந்துல. அதே குய்சர் அல் குவாதம் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு 3 இது கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 3 கற்கள் கிடைச்சிருக்கு. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா பனையோரி, காணன், காட்டன், இந்த மாதிரி 3 இது உங்களுக்கு குய்சர் அல் குவாதம்ல கிடைச்சிருக்கு. அதுவுமே எகிப்து தான், பெர்னிக்கு பக்கத்துல தான் இருக்கும் அந்த இடம். சோ 109க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெர்னிகே.
Question number 110. Which excavation suggests that urbanization occurred in Tamil Nadu around 6th century BC? So எந்த அகழ்வாராய்ச்சி மூலம் தமிழ்நாட்டில் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது அப்படிங்கறத எது உறுதிப்படுத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கீழடி. கீழடியில தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் இருந்த கேஞ்சட்டிக் பிளேன்ஸ்ல நடந்த சமவெளி, கங்கை சமவெளி இருக்கு இல்லையா, கேஞ்சட்டிக் பிளேன் சிவிலைசேஷன். சோ கங்கை சமவெளி நாகரிகத்துக்கு நிகரா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு நகர நாகரிகம்ங்கிறது சவுத் இந்தியாலும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழடி அகழ்வாராய்ச்சி மூலம் தான் கிடைச்சிருக்கும். சோ கீழடி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. அதே பொருணை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரேடல் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தமிழ் நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லலாம். கிரேடல் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதே கொடுமணல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதிற்றுப்பத்துல கொடுமணம் அப்படின்னு கொடுமணல தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ 110 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கீழடி. Question number 111. Who is not among the founders of Madras Mahajana Sabha? சென்னை மகாஜன சபையின் நிறுவியர்களுள் அல்லாதவர் யாருன்னு கேக்குறாங்க. சோ மெட்ராஸ் மகாஜன சபாங்கிறது உங்களுக்கு 16 மே 1884 ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னா வீரராகவாச்சாரி, அனந்தச்சார்லு, ரங்கையா இவங்களாம் தான் மெயினா இருந்திருப்பாங்க. சோ இதுல ரங்கையா தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட முதல் தலைவரா இருந்திருப்பாரு, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். அதே அனந்தச்சர்லு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா இருந்திருப்பாரு, முதல் செயலரா இருந்திருப்பாரு. சோ ரங்கைய தலைவரா இருந்திருப்பாரு, அனந்தச்சர்லு செயலரா இருந்திருப்பாரு. அதுக்குள்ள வீரராகவாச்சாரி ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் தான். ஜி சுப்பிரமணியம் தான் இதுல வரமாட்டாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து பத்திரிகையும் ஸ்வதேசமித்திரனையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. So 111 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுப்பிரமணியம். Question number 112. A pre-Congress meeting was held in December 1884. So இப்போ காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஒரு ஆல் இந்தியா அமைப்பு அப்படிங்கறத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ங்கிறது. சோ அதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல குட்டி குட்டியா மீட்டிங் நடத்தி ஒரு கூட்டம் மாதிரி இது பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி 1884 டிசம்பர்ல இந்தியால நடந்த ஒரு தமிழ்நாட்டுல நடந்த ஒரு ப்ரீ காங்கிரஸ் மீட்டிங்கிறது எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியோசாபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபை, அடையாறுல நடந்திருக்கும். சோ ஆப்ஷன்ஸ் இருக்கிற வேற இடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கிஸ் கார்டன்ங்கிறது, மக்கிஸ் தோட்டம்ங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1887ல ஐஎன்சி மீட்டிங் நடந்த மூணாவது ஐஎன்சி மீட்டிங் நடந்த இடம். சோ இதோட தலைவரா யார் இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி. அவரோட தலைமையில 1887ல சென்னையில மக்கிஸ் கார்டன்ங்கிற இடத்துலதான் உங்களுக்கு ஐஎன்சி மீட்டிங் நடந்திருக்கும். உதயவனம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் சால்ட் சத்தியாகிரகா. சோ உப்பு சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம்ல நடந்திருக்கும். அட் த சேம் டைம் மெட்ராஸ்ல உதயவனம் அப்படிங்கிற இடத்துலயுமே நடந்திருக்கும் 1930. அதே மவுண்ட் ரோட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல என்னன்னா மெயினா இந்த நீல் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, சோ நீல் ஸ்டாச்சுவை அகற்றணும், அதை அகற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சத்தியாகிரகம் உங்களுக்கு 1927ல நடந்திருக்கும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல தான் அந்த ஸ்டாச்சு சிலையை வச்சிருப்பாங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்பூர் மெசக்கர் அப்படிங்கறதுல கான்பூர் படுகொலைக்கு காரணமான ஒரு முக்கியமான ஆள். சோ அவனுக்கு ஒரு சிலை வைக்கணுமா அப்படிங்கிறதுக்காக அது வந்து நமக்கு ஒரு பெரிய இழுக்கு மாதிரி தான் அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாருமே சேர்ந்து அதை அகற்றணும்னு சொல்லி போராடி இருப்பாங்க. பட் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 1937ல காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்தோடனே ராஜாஜி தான் வந்து பாத்தீங்கன்னா
அந்த சிலையை அகற்றி மெட்ராஸ் மியூசியம்ல வச்சிருப்பாரு. ஸோ அது முன்னாடி ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மியூசியம் முன்னாடி அது மவுண்ட் ரோட்ல தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ 112க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தியோசாபிக்கல் சொசைட்டி, அடையார். Question number 113. Consider the statements about Annie Besant and choose the correct answer. So Annie Besant குறித்த கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. First statement, Annie Besant proposed the home rule movement on the model of British Home Rule League கொடுத்திருக்காங்க. இல்ல பிரிட்டிஷ் கிடையாது, அவர் அயர்லாண்டை சேர்ந்தவங்க. ஸோ அயர்லாண்டில் அந்த ஹோம் ரூலுங்கிறது எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அமைக்கணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் தன்னாட்சி இல்ல, ஐரிஷ் அயர்லாண்டோட தன்னாட்சி அமைப்பை வச்சுதான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது, ஷீ ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக் இன் 1916 அண்ட் கேரிட் ஃபார்வர்ட் தி டிமாண்ட் ஃபார் ஹோம் ரூல் ஆல் ஓவர் இந்தியா. கரெக்ட் தான். 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கி அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார். கரெக்ட். ஸோ மெயினா பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்கால்ல பாம்பே. ஸோ பாம்பேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலகங்காதர் திலக் அவர் மெயினா பரப்புவாரு. பாம்பேவை தவிர பாக்கி எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னி பெசன்ட் தான் பரப்புவாங்க. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். மூணாவது ஸ்டேட்மெண்ட், ஜிஎஸ் அருந்தேல், பிபி வாடியா அண்ட் சிபி ராமசாமி அசிஸ்டட் ஹர் இன் திஸ் கேம்பெயின். கரெக்ட் தான். ஜிஎஸ் அருந்தேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி ஆகியோர் அவருக்கு துணையாக நின்றனர். சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நாலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷீ ரோட் 2 books நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் அப்படிங்கிறது. சோ இது ஆக்சுவலி கரெக்ட் தான். பட் ஆனா இங்க என்ன பிரச்சனைனா அந்த புக்கு கிடையாது, அவங்க எழுதினது வந்து நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பரோட பேர் தான் நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் அப்படிங்கிறது. இவர் நியூ இந்தியா, காமன்வெல்த் என்னும் 2 பத்திரிகைகளை தொடங்கினார். சோ அதனால ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்மே இந்த இடத்துல தப்பு. சோ அப்ப எது கரெக்ட்னு கேக்குறாங்க? 2 and 3 ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்ட். சோ இவங்க புக்ஸுமே எழுதியிருக்காங்க. இவங்க எழுதின புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், அதுக்கப்புறம் இந்தியா a nation and a pamphlet on self government. ஸோ இதுதான் அவங்க எழுதின புக்ஸ். ஸோ அதனால இந்த இடத்துல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். 113க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 114. The Madras session of the INC in dash declared complete independence as its goal. So Madras session எப்போ டிக்ளேர் பண்ணிச்சுன்னு கேக்குறாங்க. அந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1927ல தான் டிக்ளேர் பண்ணிருக்கும். 1929ல வந்து பாத்தீங்கன்னா லாகூர் செஷன், லாகூர் மாநாடுல தான் வந்து பாத்தீங்கன்னா பூர்ண ஸ்வராஜ், முழு சுதந்திரம், அதுதான் தங்களோட குறிக்கோள்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ 1929ல லாகூர். இதே 1930ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 26 Jan 1930ல தான் உங்களுக்கு ராவி நதியோரமா வந்து பாத்தீங்கன்னா மூவர்ண கொடி ஏத்திருப்பாங்க. ட்ரைகலர் பிளாக் ஹாய்ஸ்டட். முதல்ல ஒரு மூவர்ண கொடி ஏத்திருப்பாங்க 26 Jan 1930 ராவி நதிக்கரை ஓரமா. இதே 1932 அதே 26 Jan 2 வருஷத்துக்கு அப்புறம் 1932ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம், இன்னொரு பேர் ஆர்யா அப்படிங்கிறவங்க கொடியேற்றிருப்பாங்க. அதே 26 Jan 1932ல ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் தலைமை கோட்டையில அங்க வந்துட்டு உங்களுக்கு கொடியேற்றிருப்பாங்க. ஸோ 114க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1927. Question number 115. The prominent leaders who participated in the Vedaranyam salt satyagraha. So வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் யார்? சோ இதுல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்று இருப்பாங்க. பட் ஆனா இந்த இடத்துல வேதாரண்யம்னு கொடுத்துட்டாங்க. சோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா TSS ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதாரத்னம், கே சந்தானம். சோ இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டி பிரகாசம் அண்ட் நாகேஸ்வர் ராவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க மெட்ராஸ்ல உதயவனம்ங்கிற இடத்துல அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க உப்பு சத்தியாகிரகத்துக்காக போராடி இருப்பாங்க. வேதாரண்யம்ல இருந்திருக்க மாட்டாங்க. சோ வேதாரண்யம்ல இவங்க இல்லாம வேற யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி அதை லீட் பண்ணிருப்பாரு. சோ அந்த இடத்துல நாமக்கல் கவிஞர்
கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு அவரும் அதுல இருந்திருப்பாரு, நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்க பிள்ளை. அப்புறம் சி சுவாமிநாதர். ஸோ இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உப்பு சத்தியாகிரகம் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 13 ஏப்ரல் 1930 ஆரம்பிச்சு 15 நாள் நடந்திருக்கும், 28 ஏப்ரல் 1930 வரைக்கும். ஸோ திருச்சிக்கு ஆரம்பிச்சு வேதாரண்யம் வரைக்கும் போயிருப்பாங்க. ஸோ இப்போ 2, 4 தவிர அப்படின்னு பாக்குறப்போ ஆப்ஷன் பி. 2 and 6 தவிர அப்படின்னு பாக்குறப்போ 1, 3, 4 and 5. So 115 answer option B. Question number 116. Many of the revolutionaries were trained in. So actually மெயினா ரெவல்யூஷனரிஸ் எங்க ட்ரெயின் செய்யப்பட்டாங்க, பயிற்சி அவங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா போத் லண்டன் அண்ட் பாரிஸ், ஏ அண்ட் பி ரெண்டு இடத்துலயுமே கிடைச்சிருக்கும். ஸோ லண்டன்ல இன்னும் சொல்ல போனா இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடம் தான் ஒரு பயங்கர ட்ரைனிங் ஹவுஸா இருந்தது, இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறது லண்டன்ல. அண்ட் பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரு புகலிடமா இருந்தது, ஒரு பாதுகாப்பான புகலிடமா இருந்துச்சு ரெவல்யூஷனரிஸ்க்கு. ஸோ தமிழ்நாட்டுல முக்கியமான ரெவல்யூஷனரிஸ் புரட்சிகரவாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் யாருன்னா எம்பிடி ஆச்சாரியா, வி சுப்பிரமணியர், TSS ராஜன். ஸோ இவங்கெல்லாம் முக்கியமான புரட்சிகரவாதிகள்னு சொல்லலாம். பாண்டிச்சேரியில இருந்து இவங்க வந்து புரட்சிகர பேப்பர்ஸ் பத்திரிகைகள் நிறைய வெளியிட்டாங்க. இந்தியா, விஜயா, சூரியோதயம், இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. ஸோ 116க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 117. Where was the anti-Hindi conference held? ஸோ இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்க நடத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற சேலம். ஸோ இதை லீட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும், பெரியார். அவர் தலைமையில தான் நடந்திருக்கும். நைன்டீன் 38, 39 அந்த ரேஞ்சில் நடந்திருக்கும். ஸோ இப்போ ஈவிஆர் பெரியார் தலைமையில் நடந்திருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்போ சப்போர்ட் பண்ணுது, இதுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், முஸ்லிம் லீக். ஸோ ரெண்டு பேருமே ஆதரிச்சிருப்பாங்க. ஸோ இந்திய எதிர்ப்புங்கிறது அந்த இடத்துல எல்லாராலையுமே ஆதரவு, அந்த எதிர்ப்புக்கு ஆதரவுங்கிறது தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ 117க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சேலம்ல நடந்திருக்கும் இந்திய எதிர்ப்பு மாநாடுங்கிறது. கொஸ்டின் நம்பர் 118. Who is a TN extremist leader? தமிழ்நாட்டை சேர்ந்த தீவிரவாத தேசியவாதி யார்? தேசியவாதிங்கிறது ஆப்ஷன் பில இருக்கிற சக்கரையார், வி சக்கரையார் அவர் தான். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற யார் யாரெல்லாம் இவர் இல்லாமன்னு பாத்தீங்கன்னா வஉசி, வி.ஓ. சிதம்பரநாதர், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய பாரதியார், சுரேந்திரநாத் ஆர்யா. ஸோ இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் தான், தீவிரவாத தேசியவாதிகள் தான். ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற பாக்கி எல்லாருமே ஸ்ரீனிவாசர், PS சிவசாமி, கிருஷ்ணசுவாமி, வெங்கடராமன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிதவாதிகள், மாடரேட்ஸ்ல வருவாங்க. ஸோ 118க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 119. In 1709 a full-fledged printing press had been established at 1709 முழுமையான அச்சகம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கிற டிரான்குபார், தரங்கம்பாடி. ஸோ அங்க நிறுவனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீகன்பால்க். ஸோ ஒரு ஃபுல்-ஃபிளெஜ்டு பிரிண்டிங் பிரஸ், முழுமையான அச்சகம். அதே ஃபர்ஸ்ட் இந்தியாவில் அச்சகம்ங்கிறது உங்களுக்கு கோவாலே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு 1578ல முதல்ல அச்சிடப்பட்ட ஒரு தமிழ் புக்குங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா தம்பிரான் வணக்கம். அப்புறம் 1709ல ஒரு ஃபுல் ஃபிளெஜ் பிரிண்டிங் பிரஸ்ங்கிறது டிரான்குபார்
ஜான்கிபர்ல ஆரம்பிக்கிறாங்க, தரங்கம்பாடியில ஆரம்பிக்கிறாங்க, ஜீகன் பால்கால ஆரம்பிக்கப்பட்டது. அதே பிற்காலத்துல 1812ல திருக்குறள் அச்சிடுறாங்க. ஸோ 119க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 120. Who introduced the sonnet form in Tamil? Sonnet அப்படின்னா 14 வரி செய்யுள்னு அர்த்தம். அந்த வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வி.ஜி. சூரியநாராயண சாஸ்திரி. அதாவது இவர் அவரோட பேரை பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாத்திருப்பாரு. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டார மொழி கிடையாது, அது வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். தமிழ்ங்கிறது ஒரு செம்மொழி, அது வந்து ஒரு ரீஜனல் லாங்குவேஜ், வட்டார மொழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாதாடினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் தான். ஸோ அவர் தான் தமிழுக்கு சானட் ஃபார்ம்ங்கிறதையும் கொண்டு வந்திருப்பாரு. இதே ஆப்ஷன்ஸ்ல இப்ப வேற எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சி.வை. தாமோதரனாருங்கிறது உங்களுக்கு ஓலைச்சுவடிகள் நிறைய மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பாம் லீஃப் manuscripts. ஸோ ஓலைச்சுவடிகள் எல்லாத்துக்குமே எழுத்து வடிவம் கொடுத்து அதுக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் சொல்லலாம். ஸோ பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிநாதரும் வந்து பாத்தீங்கன்னா மெயினா உவேசா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் மெயினா உங்களுக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருப்பாரு. தாமோதரனார் எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய புக்ஸ், இந்த தொல்காப்பியம், இறையனார் அகப்பொருள், இந்த மாதிரி இலக்கண நூல்கள் ஃபர்ஸ்ட் தோன்றிய நூல்களுக்கெல்லாம் பதிப்பிச்சிருப்பாரு, பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அதே உவேசா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவர் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஸோ மறைமலை அடிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 120க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 121. கன்சிடர் ஸ்டேட்மெண்ட்ஸ். கூற்றுகளை கருத்தில் கொள்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சமரச சன்மார்க்க சங்கம் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபவுண்டட் பை ராமலிங்க அடிகள்னு கொடுத்திருக்காங்க. அது தப்பு. ராமலிங்க அடிகள் கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஸோ இந்த சுத்தங்கிற வார்த்தை இருக்கும். அதுக்கு முன்னாடி அவர் 1865 ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஆரம்பிப்பாங்க. அதுதான் பிற்காலத்துல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு மாறும். ஸோ அப்போ இங்க வந்து வெறும் சமரச சன்மார்க்க சங்கம் தான் இருக்கு. ஸோ இதை கண்டுபிடிச்சது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் தான் சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் ரீகிறிஸ்டன்ட் ஆஸ் பொதுநிலை கழகம் பை மறைமலை அடிகள். அது கரெக்ட் தான். ஸோ இச்சங்கம் மறைமலை அடிகளாரால் பொதுநிலை கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது. ஸோ சமரச சன்மார்க்க சங்கத்தை தான் மறைமலை அடிகள் அவர் ஆரம்பிச்சதை அவரே பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன்லி ராங். 121க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மறைமலை அடிகள் வந்துட்டு நிறைய பேர், இன்ஃபேக்ட் அவரோட ஒரிஜினல் நேமே வந்து பாத்தீங்கன்னா வேதாச்சலம். ஸோ வேதாச்சலத்தை வந்து பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திருப்பாரு. அதே மாதிரி அவரோட ஜேர்னல், அவரோட ஒரு புக்கான ஞானசாகரம் அப்படிங்கிற புக்கை அறிவு கடல்னு மாத்திருப்பாரு. அதே மாதிரி அவர் ஆரம்பிச்ச ஒரு சங்கமான சமரச சன்மார்க்க சங்கத்தை பொதுநிலை கழகம் அப்படின்னு பேர் மாத்திருப்பாரு. ஸோ அவர் ஆரம்பிச்ச இயக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம். தமிழ்ல வடமொழி சொற்கள் எல்லாமே தவிர்த்து தூய தமிழ் அப்படிங்கறத அவர் அடிச்சிருப்பாரு. தனித்தமிழ் இயக்கம்ங்கிறத ஆரம்பிச்சதும் மறைமலை அடிகள் தான். ஓகேவா? ஸோ இப்போ 121க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 122. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன் த மெட்ராஸ் லேபர் யூனியன். அதாவது இந்தியாவிலே முதல்ல ஒரு தொழிற்சங்கம்ங்கிறது மெட்ராஸ்ல தான் உருவாச்சு. அது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1918. 122க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இதே 1920ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ்ங்கிறத ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ அனைத்து இந்திய தொழிற்சங்கம் அப்படிங்கிறது 1920ல ஆரம்பிச்சிருப்பாங்க. 1918ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேபர் யூனியன், மெட்ராஸ் லேபர் யூனியன்ங்கிறத 1918ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 122க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 123.
The Justice Party formed the first ever Indian cabinet in Madras. கரெக்ட் தான். இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் நீதி கட்சி தான் அமைத்தது. ஸோ 1921ல எலெக்ஷன்ஸ்ங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 படி எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன்ஸ்ல இந்தியாலேயே முதல் அமைச்சரவை ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் கேபினெட் அமைச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி தான் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது, த மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் அண்டர் த ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அப்ரூவ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் இன் த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். கரெக்ட் தான். தேர்தல் அரசியலில் முதலில் பெண்கள் பங்கேற்றதை அங்கீகரித்த கட்சிங்கிறதும் நீதி கட்சி தான். 1921 எலெக்ஷன்ஸ்ல தான். ஸோ அதுல ஆதரிச்சதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1926ல முத்துலட்சுமி அம்மையார் வந்து ஃபர்ஸ்ட் விமன் லெஜிஸ்லேச்சர் இன் இந்தியாவா மாறி இருப்பாங்க. ஸோ 1926ல அவங்க வந்துட்டு முதல் ஒரு விமன் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்து முத்துலட்சுமி அம்மையார் தான் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அந்தஸ்தை வாங்கியிருப்பாங்க. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா 2 கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ். கரெக்ட். நீதி கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா வகுப்புவாரி அரசாணைகள் அப்படிங்கறத வெளியிடுறாங்க ஃபர்ஸ்ட். பட் ஆனா இந்த இடத்துல டேட் தப்பா கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா 1921 16th செப்டம்பரும் 15th ஆகஸ்ட் 1922. அப்போ 16th செப்டம்பர் 1921 அண்ட் 15th ஆகஸ்ட் 1922. ஸோ அந்த டேட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால நாலாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் இந்த இடத்துல தப்பு. ஸோ அப்போ ஆல் ஆர் கரெக்ட் எக்ஸப்ட் 4. 123க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நாளை தவிர பாக்கி எல்லாமே சரி. Question number 124. Choose the wrong statement about self-respect movement. அதாவது சுயமரியாதை இயக்கம் குறித்து தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா it was founded by EVR பெரியார் in 1925. ஈவேரா பெரியாரால் 1925 தொடங்கப்பட்டது. கரெக்ட் தான். It advocated a casteless society devoid of ரிச்சுவல்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ் பேஸ்ட் ஆன் பர்த். சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான சமூகத்தை இவ்வியக்கம் ஆதரித்தது அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா சாம்பியன் த காஸ் ஆஃப் நான் பிராமின் ஹிந்துஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தப்பு. ஹிந்துஸ் ஒன்லி கிடையாது, முஸ்லிம்ஸுக்குமே நான் பிராமின் முஸ்லிம்க்குமே சப்போர்ட்டா தான் இருந்து பர்தா சிஸ்டத்தெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாடுபட்டிருப்பாரு. பர்தா முறையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அட் த சேம் டைம் முஸ்லிம்ஸோட சில முக்கியமான பிரின்சிபல்ஸான பிரதர்ஹுட் சகோதரத்துவத்தை வந்து ஆதரிச்சிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல மூணாவது ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அப்போ சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட்னா ஆன்சர் சி தான். டி எடுத்தீங்கன்னா குடியரசு வாஸ் இட்ஸ் அஃபிஷியல் நியூஸ் பேப்பர். ஆமா, சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாளுங்கிறது குடியரசு தான். அதுவும் கரெக்ட் தான். ஸோ இப்போ 124க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 125. Who became the first elected legislative council member from the depressed classes in Madras province? அதாவது சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி MC ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஸ்ட் கிளாஸ்ல இருந்து எலெக்ட் ஆன ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் MLC. அதே ரெட்டிமலை ஸ்ரீனிவாசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்துட்டு ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷனோட பிரசிடண்டா இருந்திருப்பாரு, தலைவரா இருந்திருப்பாரு. ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷனோட பிரசிடண்டா இருந்திருப்பாரு. அட் த சேம் டைம் மெட்ராஸ் ப்ரொவின்ஷியல் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அசோசியேஷன், ஒடுக்கப்பட்ட வகுப்புகளின் கூட்டமைப்பு. மெட்ராஸ் ப்ரொவின்ஷியல் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் ஃபெடரேஷனோட பிரசிடண்டாகவும் ரெட்டிமலை ஸ்ரீனிவாசன் இருந்திருப்பாரு. பட் அவர் MLC-யா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார். சிங்காரவேலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி லேபர் யூனியன் தான். இந்தியால மே டே செலிப்ரேஷனை ஆரம்பிச்சு வச்சது இவர் தான். மே 1ஆம் தேதி வந்து உழைப்பாளர்கள் தினம் அப்படிங்கறத ஆரம்பிச்சு வச்சது 1923லயே ஃபர்ஸ்ட் கொண்டாடிருப்பாரு. திரு விகாவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் மூவ்மெண்ட்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாரு. ஸோ 125க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மயிலை சின்னத்தம்பி ராஜா. Question number 126. The kernel of the Tamilisai movement was started by. அதாவது தமிழிசை சங்கத்தின் கருமூலமான சங்கத்தை. The kernel of தமிழிசை movement எதை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 1912 ஆரம்பிச்ச தஞ்சாவூர் சங்கீத வைத்திய சபா. மகாஜன சங்கம். ஸோ இதை ஆரம்பிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற ஆப்ரஹாம் பண்டிதர்.
1912 ஆரம்பிச்சிருப்பாரு. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சங்கத்தின் கருமூலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மறைமொழி அடிகள் அவர் என்ன ஆரம்பிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம். அதே ஆப்ஷன் டி இருக்கிற ரெட்டைமலை சீனிவாசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிட மகாஜன சபையை ஆரம்பிச்சிருப்பாரு. 1893 ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? அப்ப கொஸ்டின் நம்பர் 126க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ரஹாம் பண்டிதர். கொஸ்டின் நம்பர் 127 விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் இன் 1917 வாஸ் ஸ்டார்டட் பை. அதாவது இந்திய பெண்கள் சங்கத்தை 1917 நிறுவியவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல ஆனி பெசன்ட் வருவாங்க அண்ட் டோரோத்தி சின்னராஜதாசா, மார்கரெட் கசன்ஸ், இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. சரோஜினி நாயுடு இதுல வரமாட்டாங்க. ஸோ இப்போ 1, 2, 3 127க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரோஜினி நாயுடு பத்தி வேற என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து 1925ல ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்டா இருந்திருப்பாங்க. ஆனா இதுக்கும் இந்த விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் ஆரம்பிச்சதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 1917ல ஆரம்பிக்கிற இந்த அசோசியேஷன் 1927ல ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் விமென்ஸ் கான்ஃபரன்ஸை நடத்தியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 127க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 128. Who published the Non-Brahmin Manifesto in December 1916? 1916ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிராமணர் அல்லாத அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கிற பி தியாகராயர் அவர் தான் வெளியிட்டிருப்பாரு. ஸோ எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்டோரியா பப்ளிக் ஹால் மெட்ராஸ்ல தான் வெளியிட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் 20 நவம்பர் 1916ல தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கறத ஆரம்பிப்பாங்க. நடேசன், டி.எம். நாயர், பி.டி. தியாகராயர் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க. இதுதான் பிற்காலத்துல ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. சோ ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1916ல தியாகராயர் தான் வெளியிட்டிருப்பாரு. Question number 129. If fair representation is not provided for our people, we will not pay taxes. அதாவது எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோ டாக்ஸ் கேம்பெயின்கிறத யாரு பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற சி நடேசனார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா நம்ம டாக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரகடனமா அதை அறிவிச்சிருப்பாரு. இதே ஆப்ஷன்ஸ் இருக்கிற வேற எல்லாரும் பாத்தீங்கன்னா முனுசாமி அவர் தான் ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாரு 1921ல பாஸ் பண்ணுவாரு. அதாவது இது வந்து 7 வருஷத்துக்கு இந்த ரிசர்வேஷன்ங்கிறது இருக்கும் அப்படிங்கறத முனுசாமி அவர் தான் சொல்லியிருப்பாரு. இதே ஆர்.கே. சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி அதை பாராட்டியிருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே ஆர் முத்தையா இருக்காருல இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் 1928ல இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெர்மனன்ட் நிரந்தரமாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா கம்யூனல் ஜியோவை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெர்மனண்டா மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தையா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது ஆப்ஷன் பில இருக்கிற முனுசாமி. அது ஒரு நல்ல தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வழிமொழிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஆர்.கே. சண்முகம். அண்ட் அவரு தான் அந்த அதே டைம்ல தான் நடேசனார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கள் பிரதிநிதித்துவம்ங்கிறது கரெக்டா கொடுக்கலன்னா நாங்க வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 7 வருஷம் வரைக்கும் நடைமுறையில இருந்ததை பெர்மனன்ட் ஆக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கிற முத்தையா 1928ல. சோ கொஸ்டின் நம்பர் 129க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 130. Assertion. 69% reservation policy in Tamil Nadu received fullest legal protection. தமிழகத்தில் பின்பற்றப்படும் 69% இடஒதுக்கீடு உரிய சட்ட பாதுகாப்பினை பெற்றுவிட்டது. கரெக்ட் தான். ரீசன் வந்து பாத்தீங்கன்னா to avoid further filing of suit against Tamil Nadu government, it endeavored to incorporate reservation policy in the 9th schedule. ஸோ இதுக்கப்புறம் இது ரிலேட்டடா எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வந்து அந்த ரிசர்வேஷன் நம்ம 16% ரிசர்வேஷன் எடுத்து வந்து உங்களுக்கு 9th ஸ்கெடியூல்ல வச்சிருப்பாங்க. ஸோ அது எந்த ஆக்ட் மூலியமா நடந்திருக்கும் அமெண்ட்மெண்ட் மூலியமா 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994 செல்வி ஜெயலலிதா அவங்க பீரியட்ல நடந்திருக்கும்.
ஸோ அவங்க தான் சட்ட ரீதியான பாதுகாப்புங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டோட 69% ரிசர்வேஷன் இப்போ இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு 26.5%, அதே பிசி முஸ்லிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5%, எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சி அருந்ததியருக்கு 3%, அண்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%. ஸோ இப்போ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அண்ட் சரியான விளக்கம் தான். ஸோ 130க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 131. Who was appointed as the Secretary of Central Government's Second Backward Commission? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் செகண்ட் பேக்வர்ட் கமிஷன் அப்படின்னு இந்த இடத்துல எதை சொல்றாங்கன்னா மண்டல் கமிஷனை தான் சொல்றாங்க. நைன்டீன் 79ல அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன்ங்கிறது காக்கா கலேர்கர். காக்கா கலேர்கர் 1953ல அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் கமிஷன்ங்கிறது மண்டல் கமிஷன். ஸோ இப்போ 131க்கு அதோட செக்ரட்டரியா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற எஸ்எஸ் கில். ஸோ கொஸ்டின் நம்பர் 131க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சட்டநாதன் கமிட்டி வந்து 1969ல தமிழ்நாடு கவர்மெண்டால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அதுதான் சட்டநாதன் கமிட்டிங்கிறது. ஸோ 131க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. Question number 132. Dash Commission's report reads that Madras is a pioneer state in communal representation. அதாவது எந்த அறிக்கையின் முகப்புரையில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்காக மெட்ராஸ் முன்னோடியாக இருந்தது என குறிப்பிடப்பட்டிருப்பது. ஸோ எந்த கமிஷன்ல சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த கமிஷனோட ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்கன்னா அகைன் மண்டல் கமிஷன் தான். ஸோ 132க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அப்போ மண்டல் கமிஷனை பத்தி வேற என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மண்டல் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணது 1979ல மொராஜி தேசாய் அவர் பீரியட்ல தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆச்சு. 1990ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் பிரதாப் சிங், விபி சிங், அவர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த பிரதிநிதித்துவம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்ல 52% பிசி இருக்காங்க, அவங்களுக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே 10 வருஷம் ஆயிருக்கும். ஸோ அப்போ அவங்க இந்த ரிப்போர்ட்ல இந்த மாதிரி இதை முன்னாடியே ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் தான். ஸோ மெட்ராஸ் ஸ்டேட் தான் இதுக்கான முன்னோடி அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 132க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 133. Nedunchezhiyan is praised for his victory over the combined army of the Chera, Chola and the 5 Velir chiefs. அதாவது நெடுஞ்செழியன் சேரர் சோழர் 5 வேளிர் குல சிற்றரசர்கள் ஆகியோரின் கூட்டுப்படைகளை எந்த போரில் வெற்றி கொண்டதற்காக புகழப்படுகிறார்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற தலையாலங்காலம். அந்த 5 வேளிர் சீஃப்ஸ் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திதியன், ஸோ இவங்களை வெற்றி கொண்டது தலையாலங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே வெண்ணி போருங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அது கரிகாலன் வெற்றி பெற்ற போர். கரிகாலன் வெர்சஸ் சேராஸ் பாண்டியாஸ் 11 வேலர் சீஃப்ஸ் ஒருங்கே அந்த போர்ல ஜெயிச்சிருப்பாரு கரிகாலன். சோ கரிகாலன் வெற்றி பெற்ற போருங்கிறது வெண்ணி பரந்தலை போர்னு சொல்லுவாங்க. அது நெடுஞ்செழியன் வெற்றி பெற்ற போர் வந்து பாத்தீங்கன்னா தலையாலங்காலம் போர் அப்படிங்கிறாங்க. சோ இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கிற வேற வந்து பாத்தீங்கன்னா மாங்குளம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ங்கிறது உங்களுக்கு அகைன் நெடுஞ்செழியனை பத்தி சொல்லியிருப்பாங்க. பாண்டியர்கள் பத்தின கல்வெட்டு தான் உங்களுக்கு மாங்குளம்ங்கிறது. அதே புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேரர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. 133க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டெல்லி.
Question number 134. Choose the correct statements. So, சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. First statement. The government of India appointed Mandal Commission in 1979. So, 1979 ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் மண்டல் ஆணையம் அமைக்கப்பட்டது. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா it was in December 1980 members of Mandal Commission submitted their report to Jail Singh, the then home minister. அதுவும் கரெக்ட் தான். அடுத்த வருஷமே அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் 1990ல பண்ணிருப்பாங்க. சோ அப்பதான் மூணாவது ஸ்டேட்மெண்ட் அதே தான். சோ ரிப்போர்ட் வாஸ் டஸ்டட் அப் பை த தென் நேஷனல் ஃப்ரண்ட் பிரைம் மினிஸ்டர் விபி சிங் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் இன் 1993ன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. 1990ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. 1993ல என்ன நடந்திருக்குன்னா அதுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. இந்திரா சானி வழக்கு. இந்திரா சானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்கும். ஸோ இது வந்து மண்டல் கேஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் 1993. ஸோ இப்போ இந்த இடத்துல மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. எது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி 1 and 2 only. Question number 134க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 135. Women poets of the Sangam age. சங்ககால பெண்பார் புலவர்களை பத்தி சொல்றாங்க. So the first statement பாத்தீங்கன்னா of the over 450 poets who contributed to the corpus of Sangam poetry, about 50 are women னு கொடுத்திருக்காங்க. அது தப்பு. சங்க பாடல்களில் தொகுப்பிற்கு பங்களித்த 450க்கும் மேற்பட்ட புலவர்களில் 50 30 தான் women. So 30 பெண்பார் புலவர் அடங்குவர். அவர்கள் 150க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளனர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி. சோ இந்த பெண்பார் புலவர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா ஔவையார், பாரி மகளிர், காக்கை பாடினியார், இந்த மாதிரி நிறைய பெண்பார் புலவர்கள் வருவாங்க. சங்க காலத்திலே அப்ப பெண்களோட பங்களிப்புங்கிறது இருந்தது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ 450ல 30 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்பார் புலவர்களா இருந்திருக்காங்க. 135க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 136. Which Tamil king is said to have performed the Vedic sacrifice ராஜசூயம்? எந்த தமிழரசர் வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்தியுள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சோழர் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கிற பெருநற்கிள்ளி. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கிற வேற எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரிகாலன் வந்து பாத்தீங்கன்னா அவரு இளஞ்செட் சென்னியோட பையன் சொல்லியிருப்பாங்க. பட்டினப்பாளைய புக்ல நிறையவே இவங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. சோழர்களோட இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. முடுக்குடுமி பெருவழுதிங்கிறது ஒரு பாண்டிய மன்னன். அவரை பத்தி மதுரை காஞ்சில சொல்லியிருப்பாங்க. சேரன் செங்குட்டுவன்கிறது அவரோட தம்பியான இளங்கோவடிகள் தான் உங்களுக்கு சிலப்பதிகாரத்தை எழுதிப்பாரு. சோ அவரை பத்தியுமே இதுல கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. இதுல ராஜசூய வேதிக் சாக்ரிஃபைஸ் ஆன ராஜசூயத்தை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பெருநற்கிள்ளி. 136க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. Question number 137. Choose the wrong statement about கீழடி excavation. So கீழடி அகழ்வாய்வு குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா the report reveals that the sample collected at the depth of 353 cm goes back to 580 BCE. கரெக்ட் தான். 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரிகளின் காலம் கிமு 580 அப்படிங்கிறது அந்த ஆய்வு முடிவுல தெரிய வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாட்ஷர்ட்ஸ் இன்ஸ்கிரைப்ட் வித் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இண்டிகேட்ஸ் த ஹை லெவல் லிட்ரஸி ஆஃப் தமிழ் பீப்புள். கண்டிப்பா. சோ பானை ஓடுகள்ல தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குன்னா சோ அப்ப அந்த இடத்துல பாமர மக்கள்களுக்குமே அந்த இடத்துல படிப்பறிவுங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று தான் இதுன்னு சொல்ல முடியும். சோ அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்மே இந்த இடத்துல கரெக்ட் தான். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அயன் நெயில்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நைஃப்ஸ் ஹேவ் ஆல்சோ பீன் லொகேட்டட். கரெக்ட் தான். சோ அப்போ இவங்க சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அயன்கிறது தெரியாம இருந்தது. பட் ஆனா நமக்கு வந்து இங்க சங்க காலம்ங்கிறது அதுக்கப்புறம் தோன்றதுனால இங்க இருக்கிறவங்களுக்கு இரும்பாணிகள் மற்றும் கத்திகள் பாகங்கள்லாம் குறிப்பிடத்தக்க அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதுவும் கரெக்ட் தான். நாலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் யூஸ்ட் அஸ் காயின்ஸ் அப்படிங்கிறாங்க. சோ அவங்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா காயின்ஸ்ங்கிறது பெருசா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பண்டமாற்று முறைங்கிறது தான் இருந்திருக்கும். சோ அப்ப சில்லுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பானையோடுகளோட இந்த உடஞ்ச பகுதி தான். அது வந்து அழகா ஒரு ரவுண்டா பண்ணி அவங்க வந்து விளையாட்டுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ கேம் டாய்ஸா தான் யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர அது வந்து காயின்ஸா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, விளையாட்டு பொருட்களை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல 137ல எது தப்புன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 137க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 138. The epic சிலப்பதிகாரம் and மணிமேகலை belong to the period of. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய சிறந்த காப்பியங்கள் எந்த காலத்தை சார்ந்தவைன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. களப்பிரர்கள் காலத்துலதான் தோன்றியிருக்கும். சோ அப்ப சங்க காலம்ங்கிறது முன்னாடி சேரா சோழாஸ் அண்ட் பாண்டியாஸ் அவங்களா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சங்க மருவிய காலம்ங்கிறது இருந்திருக்கும். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா களப்பிரர்கள்ங்கிறவங்க வந்திருப்பாங்க. சோ இவங்க டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருண்ட காலம், டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க.
காரணம் அவங்கள பத்தி தெரியல, அவங்க என்ன பின்பற்றினாங்கன்னு தெரியல, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இருண்ட காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்ப அவர் காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் தோண்டி இருக்கும். அது சேம் டைம் திருக்குறளுமே வந்து பாத்தீங்கன்னா களப்பிரர்கள் காலத்துலதான் எழுதினதா சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜெயினிசம், புத்திசம் எல்லாம் கூட இவங்க காலத்துலதான் வந்துச்சு அதுவும் சொல்லுவாங்க. சோ களப்பிரர்களை பத்தி எந்த கல்வெட்டுல பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலாங்குறிச்சி, சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. பூலாங்குறிச்சி கல்வெட்டுகள் சிவகங்கை மாவட்டத்துல களப்பிரர்களை பத்தி சொன்னதா சொல்றாங்க. சோ இப்ப களப்பிரர்களை இங்க அவங்கள அழிச்சு அவங்கள பீட் பண்ணது யாரு? தேவர் டிஃபீட்டட் பை பாண்டியாஸ், பாண்டியர்கள் தான். 6th century 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர்களால அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. So 138 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 139. Choose the wrong pair. தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா தேவாரம், அப்பர். கரெக்ட் தான். தேவாரம் வெறும் அப்பர் மட்டும் இல்ல, 3 பேர் சேர்ந்து இது பண்ணிருப்பாங்க. சோ தேவாரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 7 வால்யூமா பிரிச்சிருப்பாங்க. அதுல 1, 2, 3ங்கிறது சம்பந்தர், திருஞான சம்பந்தர். 4, 5, 6ங்கிறது அப்பர், திருநாவுக்கரசர் பாடியிருப்பாரு. 7 வந்து பாத்தீங்கன்னா சுந்தரர். சோ அப்ப தேவாரத்துல அப்பரும் 4, 5, 6 பாடியிருக்காரு. அதனால தேவாரம் அப்பருங்கிறது கரெக்டான பேர் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருவாசக, மாணிக்க வாசகர். அது வந்து ஆக்சுவலி இது எல்லாமே 12 திருமுறைகள்ல வரும். சோ அதுல 8வது வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ திருவாசகத்தை ஏற்றினது யாருன்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தான். சோ செகண்டுமே கரெக்டான பேர் தான். மூணாவது 4000 திவ்ய பிரபந்தம் சைவைட் லிட்ரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. சைவ இலக்கியம் கிடையாது, அது வந்து ஒரு வைணவ இலக்கியம். சோ 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாதமுனி. சோ இப்போ ஆப்ஷன் சி தான் இடத்துல தப்பு. டி எடுத்தீங்கன்னா பெரிய புராணம், சேக்கிழார், அது கரெக்ட் தான். 12வது வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா சேக்கிழார் தான். சோ இப்போ 139ல எது ராங், எது தப்புன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 140. In ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் சத்யஸ்ராயா ரெஃபர்ஸ் டு. ஐஹோல் கல்வெட்டில் சத்யஸ்ராயா என்று குறிப்பிடப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கிற புலிகேசி 2, 2ஆம் புலிகேசி. சோ ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் அந்த கல்வெட்டை வந்து ரவி கீர்த்தி அப்படிங்கிறவர் தான் சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாரு, சமஸ்கிருத மொழியில எழுதியிருப்பாரு. சோ அதுல மோஸ்ட்லி புலிகேசி 2 பத்தி தான் அந்த இடத்துல அவரோட பெருமையை தான் அந்த இடத்துல நிறைய பேசியிருப்பாங்க. சோ அதுல சத்யஸ்ராயா உண்மையோட உருவம் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லியிருப்பாங்கன்னா புலிகேசி 2ஆம் புலிகேசி தான் சொல்லியிருப்பாங்க. இதே ஆப்ஷன் ஏல இருக்கிற கீர்த்திவர்மன்ங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் அதோட கேபிட்டலான சாளுக்கியர்களோட கேபிட்டலா பாதாமி அறிவிச்சது அவர் தான். கேபிட்டலை கண்டுபிடிச்சிருப்பாரு. கீர்த்திவர்மன் தான் சாளுக்கியோட கேபிட்டலான பாதாமி அப்படிங்கறத இது பண்ணிருப்பாரு. சோ புலிகேசியனோட மிகப்பெரிய 2 எதிரிகள் தான் ஆப்ஷன் சி அண்ட் டில இருக்கிறவங்க, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் புலிகேசி 2 வந்து பாத்தீங்கன்னா தோற்கடிச்சு அந்த இடத்துல சாளுக்கியர்களை கைப்பற்றுவாங்க. சோ அதனால நரசிம்மவர்மனை வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாதாபிங்கிறது பாதாமியா தான் சொல்றாங்க. வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ 140க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 141. Choose the wrong statement. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. சோ ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாத நாயக் constructed a formidable fort around மதுரை சிட்டி. கரெக்ட் தான். விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டை எழுப்பினார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா the fort consisted of 72 bastions each under a chief. கோட்டையில் ஒவ்வொரு தலைமையின் கீழ் எங்கும் 72 அரண்கள் இருந்தன. கரெக்ட் தான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அரியநாத முதலியார் ஆல் த லிட்டில் கிங்டம்ஸ் were classified and converted into 72 பாளையம்ஸ். ஸோ அரியநாத முதலியாரோட சஜஷன் படி தான் அது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிதான் பாளையக்காரர் முறைங்கிறது வந்துச்சு.
ஸோ பாளையக்காரர் சிஸ்டம்ங்கிறது 1529ல வந்திருக்கும். யார் வந்து பாத்தீங்கன்னா மதுரை நாயக்கான விஸ்வநாத நாயக்கர் தான் அதை ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அவரோட மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரான அரியநாத முதலியார் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாரு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த கிரியேஷன் ஆஃப் பாளையம் சேர்வைக்காரர்ஸ் அண்ட் தலையாரிஸ் கலெக்டட் ஃபீஸ் ஃபார் போலீஸ் ஒர்க்னு சொல்றாங்க. இல்ல, ஆக்சுவலி பாளையக்காரர்கள்ங்கிற ஒரு சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேரும் இருந்தாங்க. ஸோ பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் பாளையம்ஸ் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முறை அறிமுகமானதற்கு முன்பு கொடுத்திருந்தாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல எது ராங்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான். இந்த பாளையக்காரர் முறை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சேர்வைக்காரர்ஸ் தான் பாளையக்காரரா மாறினாங்க. தலையாரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி சபார்டினேட் மாதிரி ஆனாங்க, அவங்களுக்கு துணையா இருந்தாங்க. ஸோ பாளையக்காரர் முறை வந்ததுக்கு அப்புறம் சேர்வைக்காரர்கள் வந்து பாளையக்காரராகவும் தலையாரிஸ் வந்து அவங்களுக்கு அசிஸ்டண்டாகவும் மாறி இருப்பாங்க. ஸோ பாளையக்காரர்கள் முறை வரதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் தான் அந்த ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போலீஸ் ஒர்க் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ 141க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 142. கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் யூசப் கான். யூசப் கான் குறித்த கூற்றுகளை ஆராய்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா from 1756 to 1761 he was in charge of the districts of மதுரை and திருநெல்வேலி as the governor under the மெட்ராஸ் கவர்மெண்ட். கரெக்ட் தான். ஸோ யூசப் கான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1752ல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில போய் சேருவாரு. ராபர்ட் கிளைவ் கவர்னரா இருந்தப்போ அவரு கீழே போய் பிரிட்டிஷ் கம்பெனியோட ஒரு ஆளா 1752ல போய் சேருவாரு. சேர்ந்த உடனே ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் 56 to 61 வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மதுரை அண்ட் திருநெல்வேலிக்கு இன்சார்ஜா போடுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் மதுரையில நெசவு தொழிலை ஊக்குவித்தார், அதுவும் கரெக்ட் தான். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல he gave a fixed amount for the conduct of worship in the temples of மதுரை, அதுவும் கரெக்ட் தான். மதுரை கோயில்களில் வழிபாடு நடத்துவதற்கு குறிப்பிட்ட தொகையை வழங்கினார். ஏன்னா யூசப் கானோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா மருதநாயகம். ஸோ அவர் வந்துட்டு ஹிந்துவா தான் இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் தான் முஸ்லிமா கன்வெர்ட் ஆயிருப்பாரு. அதனால அவர் டெம்பிள்ஸுக்கெல்லாம் வழிபாடு நடத்துவதற்கு குறிப்பிட்ட தொகையை வழங்கினாருங்கிறது கரெக்ட் தான். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசப் கான் ரிபல் பிகாஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஆர்டர் ஹிம் டு சர்வ் அண்டர் த நவாப் ஆஃப் ஆர்காட். ஆமா, அது உண்மைதான். ஸோ அவர் வந்துட்டு இங்கிலீஷுக்கு தான் விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. ஸோ அது ஆற்காடு நவாபுக்கு பணிபுரியும் சொல்லி அதுக்கு எதிராக அவர் கிளர்ச்சி பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல 4 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் சரி. 142க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 143. During the reign of Tipu Sultan, 1 pakoda was equivalent of dash rupees in Mysore. திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் மைசூரில் ஒரு பக்கோடா டேஷ் ரூபாய்க்கு சமமாக கொள்ளப்பட்டது. ஸோ பக்கோடா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயநகர் காலத்துலதான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க ஒரு பக்கோடாங்கிறது எந்த காயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின், விஜயநகர் எம்பையர் கீழே தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல பிரிட்டிஷுமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு கோல்டு காயின். அது வந்து திப்பு சுல்தான் காலத்துல ஒரு பக்கோடாங்கிறது 3 ரூபாய்க்கு ஈக்குவலா இருந்திருக்கும், 3.5. ஸோ 143க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ பக்கோடாங்கிறது இதுலயும் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கோடாவை தமிழ்ல வராகன்னு சொன்னாங்க. Question number 144. மருது பிரதர்ஸ் were executed at the fort of. மருது சகோதரர்களை டேஷ் கோட்டையில் தூக்கிலிட்டனர் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கிற திருப்பத்தூர். ஸோ திருப்பத்தூர்ல தான் மருது பிரதர்ஸை வந்து பாத்தீங்கன்னா தூக்கில போட்டிருப்பாங்க 1801 அந்த பீரியட்ல. ஸோ பாஞ்சாலம் குறிச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கட்டபொம்மன் ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கும். பட் ஆனா அங்க யார வந்து பாத்தீங்கன்னா அவரோட தம்பி ஊமதுரையும் அவரோட மினிஸ்டர் செவத்தையா, இவங்க 2 பேரும் தான் பாஞ்சாலம் குறிச்சியில தூக்கில போட்டிருப்பாங்க 1801. அதே ஆப்ஷன் சில இருக்கிற சங்ககிரியில வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை, அவரை தூக்கில போட்டது சங்ககிரியில. தீரன் சின்னமலை 1805ல தூக்கில போட்டிருப்பாங்க. அதே நாகலாபுரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவசுப்பிரமணியம். சிவசுப்பிரமணியம 1799ல தூக்கில போட்டிருப்பாங்க. அதே வருஷம் தான் கட்டபொம்மனை கயத்தாறுல தூக்கில போட்டிருப்பாங்க. So question number 144க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 145. As a result of வேலூர் revolt 1806, who among the following were held responsible and recalled? அதாவது வேலூர் புரட்சி பின்விளைவுகளால் வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் யார்?
ஸோ அந்த இடத்துல வேலை நீக்கம் செய்யப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 1ல இருக்கிற சர் ஜான் கிரடாக். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு தான் அந்த இடத்துல கமாண்டர் இன் சீஃபா இருந்திருப்பாரு, தலைமை தளபதியா இருந்திருப்பாரு. ஸோ அவரோட அலட்சியத்தினாலதான் இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. கர்னல் ஜில்லஸ்பி வருவாரானா இல்ல, அவரு தான் அதை அடக்கி ஒடுக்கி இருப்பாரு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவர் பிரைஸ் தான் கொடுத்திருப்பாங்க, ரிவார்டு தான் கொடுத்திருப்பாங்களே தவிர அவரை வேலையை விட்டுலாம் நீக்கி இருக்க மாட்டாங்க. ஸோ கர்னல் ஜில்லஸ்பி இருக்க மாட்டார், அவருக்கு பரிசு தான் கொடுத்திருப்பாங்க. இதே வில்லியம் பென்டிக்க வந்து வேலையை விட்டு தூக்கியிருப்பாரு. ஏன்னா அந்த டைம்ல அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸோட கவர்னரா இருந்திருப்பாரு. ஸோ அவரோட அலட்சியமும் இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கறதுனால அவரையும் தூக்கியிருப்பாரு. இது இல்லாம 3 பேர் தூக்கியிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் கிரடாக், வில்லியம் பென்டிக், இன்னொருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அட்ஜுனன்ட் ஜெனரல் ஆக்னியூங்கிறவரு. துணை தளபதியான ஆக்னியூ அப்படிங்கிற 3 பேரை தூக்கியிருப்பாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல 1 and 3 ஆப்ஷன் சி. Question number 105 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 146. During the release of Thiruvarutpa, Orthodox Saivites under the Sri Lankan reformer Dash criticized this as blasphemous and launched a tract war. அதாவது திருவருட்பா வெளியிட்ட போது இலங்கையை சேர்ந்த வைதிக சைவர்கள் சீர்திருத்தவாரி டேஷ் தலைமையில் இந்த மாதிரி இந்த நிந்தனை எல்லாம் செஞ்சு அவங்கள வந்துட்டு எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கிற ஆறுமுக நாவலர். சோ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருவருட்பா அப்படிங்கிறது ராமலிங்க அடிகள் எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் எழுதியிருப்பாரு. பட் ஆனா திருவருட்பாங்கிறது சைவத்துக்கு மட்டும்தான் சொந்தம், எல்லா இதுக்கும் சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுமுக நாவலர் அதுக்கு எதிரா மருட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எழுதியிருப்பாரு. சோ அது எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலர். 146க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. Question number 147. Who ran a weekly journal called தமிழன்? அதாவது தமிழனோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் தான். சோ ஒரு பைசா தமிழன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல தமிழன்னு பேர் மாறி இருக்கும். சோ அப்ப ஒரு பைசா தமிழன்ங்கிறது யாரோடது? அயோத்திதாசர். 147க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஒரு பைசா தமிழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1907ல பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆரம்பிச்சு அவரு இறக்குறது 1914ல இறந்திருப்பாரு. இறக்குற வரைக்குமே அந்த பத்திரிகைங்கிறது வெளியிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ 147க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதே சிங்காரவேலரோட பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளன். பெரியார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு நிறையவே இருக்கு. குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, அவரோட பத்திரிகைகள் நிறையவே இருக்கு. Question number 148. பிரம்ம சமாஜ் அண்ட் பிரார்த்தன சமாஜ் had their branches in தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்ம சமாஜுக்கும் ஆரிய சமாஜுக்கும் தான் பிரான்சஸ் இருந்தது தமிழ்நாட்டுல. பிரம்ம சமாஜ் அண்ட் ஆரிய சமாஜ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேசவ் சந்திர சென் விசிட்டட் மெட்ராஸ் அண்ட் லெக்சர் ஹியர். கரெக்ட் தான். கேசவ் சந்திர சென் சென்னைக்கு வருகை தந்து உரையாற்றினார். ஸோ இதுல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 148க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 149. வேலு நாச்சியார் appointed dash and dash as her advisor and commander respectively. ஆலோசகராகவும் படைத்தளபதியாகவும் நியமிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கிற சின்ன மருது அண்ட் வெள்ள மருது. வெள்ள மருதுங்கிறது யாரும் இல்ல, பெரிய மருது தான். அவரோட இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள மருதுங்கிறது. ஸோ அப்ப அட்வைசர்ங்கிறது சின்ன மருது, கமாண்டருங்கிறது பெரிய மருது, அவரை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அந்த திருப்பி சிவகங்கை மீட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற வேற எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார்ங்கிறது வேலுநாச்சியாரோட பொண்ணு, டாட்டர். அதே குயிலிங்கிறது அவங்களோட ஒரு உடையாளுங்கிற ஒரு ரெஜிமெண்ட் இருந்திருக்கும். அந்த ரெஜிமெண்டோட ஹெட் தான் வந்து பாத்தீங்கன்னா குயிலிங்கிறவங்க. So 149க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. Question number 150. Which fort was suited both for offensive and defensive operations?
மிக பாதுகாப்பாக தாக்குதல், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளுதல் ஆகிய இரு நடவடிக்கைகளுக்கும் பொருத்தமான இருந்த கோட்டை எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருக்கிற சிவகிரி. சோ அதனாலதான் இதை கைப்பற்றணுங்கிறதுக்காக கட்டபொம்மன் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணுவாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இது ஒரு போத் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ஃபோர்ட்னு சொல்றாங்கன்னா, இது வெஸ்டர்ன் காட்ஸோட அடிவாரத்துல இருக்கும். ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸோட அடிவாரத்துல இருக்கிறனாலே இது வந்து ரொம்பவே ஒரு பாதுகாப்பான போட்டா இருக்கும். அதே வேற நெற்கட்டும் சேவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பூலித்தேவர் கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ இதை வந்து யூசப் கான் கைப்பற்றியிருப்பாரு. அகைன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அகைன் புலித்தேவரே வந்து அதை திருப்பி மீட்டிருப்பாரு. தலைவன் கோட்டையுமே புலித்தேவரோட ஒரு அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு இடம் தான். ஸோ 150க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 151 மேட்ச் பொறுத்துக. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கலாத்திகா, கனத்திகன், வைசியா, வேளாளர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டியா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்திருக்கும். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஸோ கலாத்திகா அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து குளிப்பவரை தான் வந்து பாத்தீங்கன்னா கலாத்திகா அப்படிங்கிறாங்க. கனத்திகன் அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை எழுத்தரை சொல்றாங்க. வைசியர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், வேளாளர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3412 ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 151க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 152 சூஸ் த ராங் ஆன்சர். தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவையார் மீன்ஸ் ரெஸ்பெக்டபிள் விமன். கரெக்ட் தான். அவையார் என்றால் மதிப்பிற்குரிய பெண்கள் என்று பெயர். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் வாஸ் அ டைட்டில் given to distinguished women who made contributions to தமிழ் லிட்ரேச்சர். கரெக்ட் தான். ஸோ அவையாருங்கிறவங்க ஒருத்தங்க கிடையாது. அவையாருங்கிறது ஒரு பட்டம் தான். அது வந்து தமிழ் இலக்கியத்திற்கு முக்கிய பங்களித்த பெண்கள் அவையார் என்று பட்டப்பெயரிட்டு அழைக்கப்பட்டது. அதுவும் கரெக்ட் தான். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவையார்ஸ் ஆஃப் சங்கமேஜ் அண்ட் பாண்டியாஸ் ஆர் பெஸ்ட் நோன் ஃபார் தேர் எக்ஸ்ட்ரானரி இன்ஃபுளுன்ஸ் சொல்றாங்க. பாண்டியாஸ் இல்ல, சோழர்கள் மற்றும் சங்க காலத்து அவையார்கள் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறந்த சிறப்புத்தன்மை வாய்ந்தவர்களாக கருதப்பட்டனர். ஸோ இப்ப சங்கமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையார் அப்படிங்கிறவங்க ஃபேமஸா இருப்பாங்க. அதே சோழர்கள் காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்திச்சுடி, மூதுரை, சோ இதெல்லாம் எழுதின ஔவையாருங்கிறது சோழர் காலத்தை சேர்ந்தவங்க. சோ அந்த ஆத்திச்சுடி எழுதின ஔவையார் வேற, அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையாருங்கிறது வேற. சோ அப்ப அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் சி வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அதே ஸ்டேட்மெண்ட் டி எடுத்துக்கிட்டீங்கன்னா திஸ் டைட்டில் வாஸ் ஹெல்ட் பை டிஃபரெண்ட் விமன் அட் டிஃபரெண்ட் டைம்ஸ். கரெக்ட் தான். சோ வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த பல பெண் புலவர்களுக்கு ஔவையார் என்று பட்ட பெயர் வழங்கப்பட்டது. சோ இப்ப இந்த இடத்துல எது தவறானதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சங்கமேஜ் அண்ட் சோழர்கள் அந்த காலத்து ஔவையார்கள் தான் சிறப்பாக கருதப்பட்டனர். கொஸ்டின் நம்பர் 153 at first point a king should search for the different sources of income. For this he calls it as. அதாவது ஒரு மன்னன் பொருள் வரும் வழிவகைகளை பெருக்க வேண்டும். இதனை டேஷ் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே திருக்குறள் கொஸ்டின்ஸ் தான். அப்படி பாத்தீங்கன்னா குறள் 385 குறள் 385 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுல இயற்றல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் சோர்சஸ் ஆஃப் இன்கம். சோ எந்தெந்த பொருள் எந்தெந்த வழிகள்ல பொருள் வருதோ அது எல்லாத்தையுமே பெருக்க வேணும் அப்படிங்கறத இயற்றல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈட்டல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், சேகரிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கறது ஈட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அதே காத்தல்ங்கிறது அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சோ நம்ம கிட்ட கிடைச்ச காசு எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஃபா ஒரு லாக்கர்ல போட்டு லைக் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. சோ வகுத்தல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வகுத்தல்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். சோ அந்த இடத்துல அதை கரெக்டா அந்த நாட்டுக்கு தேவையான எந்தெந்த செக்டருக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இது வந்து டாக்ஸ் ஒரு நாடு வந்து கரெக்டா அந்த இடத்துல இயற்றணும்னா அந்த டாக்ஸ்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொல்லிட்டு 4 டேர்ம்ஸ்ல வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. சோ 153க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 154 what type of king's feet will be embraced by his subjects. எப்படிப்பட்ட அரசின் அடிகளை பொருத்தி நிற்குமாம் உலகு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் குறள் 544 என்ன குடித்தழி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு. அதாவது தன் குடிகளை வந்து அன்போடு அணைத்து கொண்டு ஆட்சி புரியும் அரசன் அவங்களோட அடிகளை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் பொருந்தி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ குடித்தழி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும்
உலகு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிங் ஹூஸ் எக்ஸ்ப்ளாய்டிவ் ரூல் ரிசல்ட்ஸ் இன் சேட் டியர்ஸ் ஆஃப் சஃபரிங் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது குடிமக்களை கொடுங்கோல் செய்து கண்ணீர் சிந்த வைக்கும் அரசன். அது வந்து எந்த குரல்ல சொல்லியிருப்பாங்கன்னா குரல் 555. சோ அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. சோ எப்போ குடிமக்களோட கண்ணுல இருந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வருதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கான படை அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அது ஆப்ஷன் பிக்கான குரல். அதே ஆப்ஷன் டிங்கிறது கிங் ஆஃப் அ ஸ்டேட் விச் கண்டெயின் 6 கேட்டகரிஸ் எசென்ஷியல் ஃபார் ஸ்டேட். அப்போ ஒரு நாட்டுக்கு தேவையான 6 கூறுகள் அப்படிங்கிறது எந்த குரல்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரல் 381. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அதாவது படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் இந்த ஆறுமே இருக்கிறவங்க தான் அரசருள் ஏறு. சோ படை ஒரு ஆர்மி, குடி நல்ல குடிமக்கள், கூழுங்கிறது வெல்த், அமைச்சு மினிஸ்ட்ரி, நட்பு ஃப்ரெண்ட்ஸ், அரண் ஃபோர்ட். இந்த ஆறும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு தேவையானது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அது குரல் 381ல சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு 154க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 155. In which poem பாரதி euphemized the struggle of mother India under British rule? இந்திய தாய் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டுள்ளதை மறைமுகமாக பாரதியார் எந்த பாடல் மூலம் வெளிப்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருக்கிற பாஞ்சாலி சபதம். சோ இப்ப பாஞ்சாலி சபதத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலியா நம்ம இந்திய தாய உருவச்சிருப்பாரு. அதே அங்க பாண்டியாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள். அங்க பாண்டவர்கள்ங்கிறது நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் விடுதலை வீரர்களை பாண்டவர்கள்னு சொல்லியிருப்பாரு. அதே கௌரவாஸ்னு பிரிட்டிஷ சொல்லியிருப்பாரு. இப்ப கௌரவாஸ் கிட்ட பாஞ்சாலிங்கிறவங்க மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ நம்ம பாண்டவர்கள் தான் அதை காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உருவச்சு இந்த பாஞ்சாலி சபதம்ங்கிறத நம்ம ஒரு பேட்ரியாட்டிக் சாங்கா தான் அவர் எழுதியிருப்பாரு. சோ 155க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன்ல இருக்கிற பாக்கி மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பாரதி எழுதின புத்தகம் தான். கண்ணன் பாட்டு, நிலவும் வான்மீனம் காற்றும், குயில் பாட்டு எல்லாமே பாரதியாரோட தான். அதுல பாஞ்சாலி சபதத்துல தான் இதை பண்ணியிருப்பாரு. சோ 155க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. So question number 156. Who was the war god mentioned in the Sangam literature? சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா முருகன். சோ போர்க்கடவுள் அவர் தான். லைக் சங்க காலம் தமிழ் கடவுளாவே நம்ம முருகனை தான் பாக்குறோம். சோ 156க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 157. Choose the wrong statement. இந்தியா பேப்பர். சோ தவறான ஒன்றை தேர்ந்தெடு. இந்திய பத்திரிகை குறித்து தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா it declared as its motto the three slogans of French Revolution: liberty, equality and fraternity. கரெக்ட் தான். சோ அவங்க வந்துட்டு அவங்களோட முக்கிய நோக்கங்களாக இந்த மூணுத்தையுமே பிரெஞ்சு புரட்சியோட 3 முக்கிய நோக்கங்களான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை தான் அதோட மோட்டோவா அதை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன் ஆர்டர் டு ப்ரொக்ளைம் இட்ஸ் ரெவல்யூஷனரி ஆர்டர் பாரதி ஹேட் தி வீக்லி பிரிண்டட் இன் ரெட் பேப்பர். கரெக்ட் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிகப்பு தாளில் அச்சிட்டு கொடுத்தார் அதோட புரட்சிகரமான முனைப்புகளை காட்டுறதுக்காக. சோ ஆப்ஷன் பியுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வாஸ் அ லோக்கல் வீக்லி பப்ளிஷ்ட் எவ்ரி சாட்டர்டே இன் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரியில பப்ளிஷ் ஆகல, அது நம்ம இங்க மெட்ராஸ்ல தான் பப்ளிஷ் ஆயிட்டு இருந்தது. அண்ட் அகெயின் அவங்கள அரெஸ்ட் பண்ண வரப்போ இவர் பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிருப்பாரு. ஸோ பாண்டிச்சேரியில இருந்துமே அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டில தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பாண்டிச்சேரியில இருந்து மட்டுமே ஒரு பப்ளிஷ் ஆயிட்டு இருந்த ஒரு வீக்லி வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியோதயம். ஸோ இது கரெக்ட் தான். எவ்ரி சாட்டர்டே தான் உங்களுக்கு இந்தியா பேப்பருங்கிறது வெளியிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பாண்டிச்சேரியில இருந்து இல்ல, தமிழ்நாட்டுல. சோ அதனால சி ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். அதே டி வந்து பாத்தீங்கன்னா an arrest warrant was waiting for பாரதியா since he was its editor. கண்டிப்பா. சோ அவருக்கு இது எடிட் பண்ணனாலே அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட்ங்கிறது இருந்தது. சோ 157ல எது தவறானதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சி. Question number 158. During Bharati's exile in Pondicherry, he met which of the following leaders? பாரதியார் பாண்டிச்சேரியில் தஞ்சம் புகுதிருந்த போது ஆயுதம் ஏந்திய தலைவர்கள் யாரை சந்தித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய், வி சுப்பிரமணியம், ஆரோபிந்தோ 3 பேரையுமே அவர் பாண்டிச்சேரியில சந்திச்சிருப்பாரு. சோ ஆல் ஆஃப் தி அபவ். 158க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே. வேற
பாரதியாரை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் இந்த பாண்டிச்சேரியில இருந்த இந்த 10 வருஷம், பாண்டிச்சேரியில இந்த தஞ்சம் புகுந்துட்டு இருந்த இந்த 10 வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையிலே என்ன சொல்றது மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருந்து அவர் நிறைய லீடர்ஸ் சந்திச்சிருப்பாரு, நிறைய பேப்பரை வெளியிட்டிருப்பாரு. ஸோ அந்த தமிழ் மக்கள் கிட்ட ஒரு தேசிய உணர்வை தூண்டுறதுல அவர் இந்த பாண்டிச்சேரியில இருந்த வருஷங்கள் தான் ரொம்பவே ப்ராஃபிட்டபிள், ரொம்பவே பயனுள்ளதா சொல்லியிருப்பாங்க. வேற வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் காந்தி எப்போ மீட் பண்ணாங்க? பாரதியார் காந்தி 1919 மீட் பண்ணாங்க. ராஜாஜி வீட்டுல தான் மீட் பண்ணிருப்பாங்க. சென்னையில ராஜாஜியோட வீட்டுல தான் பாரதியாரும் காந்தியும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்க. So 158க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 159. Paleolithic stone tool was first discovered in India in 1863 by. So 1863 ஆண்டு டேஷ் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்ங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணிருப்பாங்க. எங்கன்னா பல்லாவரத்துல. பழைய கற்கால கருவிகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ 159க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 160. Who was the Roman writer who made reference about the Pandian king in Tamil Nadu? தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற ஸ்ட்ராபோ. சோ அதே மெகஸ்தினிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்துட்டு இண்டிகா அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதே பிளினி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாங்க. இதே மாதிரி வேற இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டாலமி அப்படிங்கிறவர் புவியியல், ஜியோகிராபி அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாரு. ஸோ பாண்டிய கிங்டம் பத்தி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஹூ இஸ் த ரோமன் ரைட்டர்னு கேட்டதுனால தான் இந்த இடத்துல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபோ அப்படிங்கிறது. ஸோ 160க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 161. Which of the following pairs is not correct? கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இளஞ்செட் சென்னி செங்குட்டுவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதுதான் தப்பு. இளஞ்செட் சென்னிங்கிறது ஒரு சோழன், சேரன் செங்குட்டுவன் பாத்தீங்கன்னா செங்குட்டுவன் அவரும் சேரமரசர். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல சம்மந்தம் இல்லை. இளஞ்செட் சென்னி கரிகாலன் கொடுத்திருந்தா மேபி சொல்லலாம், அவரோட பையன் தான் கரிகாலன் அப்படிங்கறதுனால. சோ அப்ப இந்த இடத்துல நாட் கரெக்ட்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் தான் ஆப்ஷன் ஏ. இதே ஆப்ஷன்ஸ் இருக்க வேற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மாங்குளத்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது இருந்தது, கரெக்ட் தான். சோ மாங்குளம் இன்ஸ்கிரிப்ஷன்ல அகைன் நெடுஞ்செழியனை பத்தி தான் நிறைய பேசியிருப்பாங்க. சோ இது வந்து ஐராவதம் மகாதேவன் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆப்ஷன் தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உருத்திர கண்ணனார் பட்டினப்பாலை எழுதினாரு, அது கரெக்ட் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சோழர்களோட வணிகம் பத்தி சொல்லியிருப்பாங்க, சோலாஸ் ட்ரேட பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே வேலூர் சீஃப்டியன்ஸ்ல திதியன்னு ஒருத்தர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த தலையாளங்காலத்து போர்ல ஒரு 5 வேலூர் சீஃப்ஸ் இது பண்ணாங்க. அதுல வந்து திதியன், பனையோரி, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அப்போ 161க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 162. Who is the first explanatory writer among the four for திருக்குறள்? திருக்குறள் உரையாசிரியர்கள் முதலாமவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கிற மணக்குடவர். சோ 13 பேர் உரை எழுதியிருப்பாங்க. இதுல 13 பேர் உரை எழுதியிருப்பாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உரை எழுதினது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேட்டரி ரைட்டர்ங்கிறது மணக்குடவர் தான். சோ இது யாரோட உரை சிறந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா பரிமேலழகர். சோ கொஸ்டின் நம்பர் 162க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 163. India has progressed to which place in the global stock market? உலகளாவிய பங்கு சந்தையில் இந்தியா எந்த இடத்திற்கு முன்னேறியுள்ளதுன்னா ஆப்ஷன் டி, 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஸோ 163க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 164. ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார்? ஸோ ஊழையும் உப்பக்கம் காண்பவர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா விதியையும் பிறமுதுகு காட்ட காண்பவர். ஸோ அந்த இடத்துல விதியையுமே வீழ்த்துறவங்க அதையும் மிஞ்சுறவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா குறள் 620. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உண்ணற்றுபவர்.
ஸோ இப்போ உழைவின்றி தாழாது உணர்த்துபவர்னா அந்த இடத்துல விடாமுயற்சி உடையவர். டிலிஜென்ட் பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஊழை முப்பக்கம் காண்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல விடாமுயற்சி உடையவங்க வந்து பாத்தீங்கன்னா விதியை நம்பிட்டு இருக்க மாட்டாங்க, விதியையும் வென்று அவங்க மேல மேல போய்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 164க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 165 டாக்டர் தமிழிலே படிச்சிடலாம். டேஷ் செருணர் செருக்கருக்கும் எக்குதனின் கூறியதில். ஸோ செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும், அந்த குரல் அந்த இடத்துல தெரிஞ்சிருந்தாலே போதும். செய்க பொருளை அப்படின்னா அந்த இடத்துல செல்வம். ஸோ 165க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 166. Name the Chief Minister of Madras Presidency, Tamil Nadu, when India got independence in 1947. So, independence வாங்கின டைம்ல யாரு சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஓபி ராமசாமி. ஓமந்தூரா ராமசாமி தான் அந்த இடத்துல பிரசிடண்டா, தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பாரு. தந்துகுரி பிரகாசமும் வந்து பாத்தீங்கன்னா 1947 வரைக்குமே இருந்திருப்பாரு. 46ல இருந்து 47 மார்ச் வரைக்கும் தான் இருந்திருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆந்திராக்கு போயிருவாரு. சோ அதே 47 இண்டிபெண்டன்ஸ் டைம்ல 47ல இருந்து 49 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓமந்தூரா ராமசாமி தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வச்சு 52 to 54 அந்த கேப்ல 49 to 52 PS குமாரசாமி ராஜா இருந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 947 ஸ்டார்டிங்ல டி பிரகாசம் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓமந்தூர ராமசாமி அவர் 2 வருஷம் தான் இருந்திருப்பாரு. அதே இந்தியா வந்து ரிப்பப்ளிக் ஆகுறப்போ, குடியரசு ஆகுறப்போ தலைவர் பிரசிடண்டா யார், தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டரா யார் இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இருக்கிற PS குமாரசாமி ராஜா. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வச்சு முறையே ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சிஎம்ங்கிறது ஆப்ஷன் சில இருக்கிற ராஜாஜி 52 to 54 இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் காமராஜர் அப்படியே வரிசையா வருவாங்க. ஸோ 166க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஓமந்தூரார் ராமசாமி. கொஸ்டின் நம்பர் 167. அம்ரித் தரோஹர் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு. அம்ரித் தரோஹர் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்சார் சைட்ஸை ரெனோவேட் பண்ணணும், அதை கிளீன் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் அம்ரித் தரோஹர் அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ வெட்லேண்ட் ஈரநிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 மினிஸ்ட்ரி சேர்ந்து லான்ச் பண்ணிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். 2 மினிஸ்ட்ரி சேர்ந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ 167க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ராம்சார் சைட்ஸ். கொஸ்டின் நம்பர் 168. When is National Voters Day observed? தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற ஜான் 25. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜான் 25 1950ல தான் உங்களுக்கு தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன்ங்கிறத ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த நாளை மறக்க கூடாது அப்படிங்கறதுனால தான் வருஷம் ஜான் 25 வந்து நம்ம நேஷனல் ஓட்டர்ஸ் டேவா கொண்டாடுறோம். ஸோ 2011ல இருந்து தான் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். இது ரிலேட்டடான ஆர்டிகல் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 324 எலெக்ஷன் ரிலேட்டடான ஆர்டிகல். ஸோ இந்த வருஷம் எலெக்ஷன் டேக்கான தீம் பாத்தீங்கன்னா nothing like voting, I vote for sure. வாக்களிப்பதை போல எதுவும் இல்லை, நான் நிச்சயமாக வாக்களிப்பேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ 168க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 169. Who is the first women director general of CISF? ஸோ CISF இன் டைரக்டர் ஜெனரலாக பொறுப்பேற்ற முதல் பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற நீனா சிங். ஸோ இதுல ஆப்ஷன் சில இருக்கிற பாவனா காந்த்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஃபைட்டர் பைலட், ஃபர்ஸ்ட் விமன் ஃபைட்டர் பைலட், அதாவது போர் விமானி. 3 பேர் இருப்பாங்க, பாவனா காந்த், அவனி சதுர்வேதி, மோகனா சிங். ஸோ 3 பேர் தான் அது இந்தியாவோட முதல் பெண் போர் விமானிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைட்டர் பைலட்ஸ் ஆஃப் விமன் ஃபைட்டர் பைலட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதே ஆப்ஷன் ஏல இருக்க நீனா சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா CISF ஓட ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜெனரல். கொஸ்டின் நம்பர் 170. Who is Indian Army's first women சுபேதார்?
ஸோ இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற பிரீத்தி ரஜக் அப்படின்னா 170க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Question number 171. Consider the statements. பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். So first statement வந்து பாத்தீங்கன்னா constituency with highest number of electors. அதிக வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. சோழிங்கநல்லூர். செங்கல்பட்டுல இருக்கிற சோழிங்கநல்லூர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதி. அதே கான்ஸ்டிடுவன்சி வித் லீஸ்ட் நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ்ங்கிறது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல கீழ்வேலூர் அப்படிங்கிறது தான் குறைந்த வாக்காளர்களை கொண்ட இது. ஸோ அப்ப இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். 171க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும் சரி. இப்போ அட் பிரசன்ட் இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ்ங்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 6.18 கோடி எலெக்டர்ஸ்ங்கிறவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. Question number 172. Who is India's number 1 chess player? இது வந்து ஜான் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்னால இந்த இடத்துல ஆப்ஷன் பி பிரக்யானந்தாங்கிறது தான் கரெக்ட். ஸோ அப்ப வந்து பிரக்யானந்தா, அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டி குகேஷ் வந்தாரு. இப்ப குகேஷையும் தாண்டி அர்ஜுன் எரிகசி அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நம்பர் 1 செஸ் பிளேயர்ங்கிறது. ஸோ ஜான்மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படி ஜான்மந்தோட நிலவரப்படி பிரக்யானந்தா, பட் இப்போ அதுக்கப்புறம் குகேஷ் அவரை ஓவர்டேக் பண்ணாரு. இப்போ அட் பிரசன்ட் இந்தியாவோட நம்பர் 1 செஸ் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் எரிகசி. 172க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 173. Which is the best state in higher education in India? இந்தியாவில் உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் தமிழ்நாடு, ஆப்ஷன் ஏ. 173க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Question number 174. Who is to be appointed as the Advocate General of Tamil Nadu? ஸோ தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞராக யார் நியமிக்கப்பட உள்ளார்னா ஆப்ஷன் சில இருக்கிற PS ராமன். ஸோ யார் ஓவர்டேக் பண்றாருன்னா இவர் சண்முக சுந்தரம் தான் கரண்ட் அட்வொகேட் ஜெனரலா இருந்தாரு. அவரை ரீப்ளேஸ் பண்றதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா PS ராமன் அப்படிங்கிறவர். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அட்வொகேட் ஜெனரலா 2009ல இருந்து 2011 வரைக்கும் இருந்திருக்காங்க. இது செகண்ட் டைம் அட்வொகேட் ஜெனரலா தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜெனரலா சர்வ் பண்ண போறாங்க. So 174க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. Question number 175. Which of the following schemes is introduced to improve the cultural relations with non-resident Tamil? So வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு கூட ஒரு கலாச்சார உறவுகளை வெளிப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட தமிழக அரசின் திட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற வேர்களை நோக்கி வேர்களை தேடி அப்படிங்கிற ஸ்கீம் தான். ஸோ அதுபடி என்ன பண்றாங்கன்னா வருஷம் ஒரு வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் யூத்தை கூட்டு வந்து தமிழ்நாட்டுல சில முக்கியமான கலாச்சார இடங்கள் தஞ்சாவூர் அந்த மாதிரி நிறைய இடங்களை கூட்டு போய் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அதை வந்து ப்ரமோட் பண்றாங்க. ஸோ வெளிநாட்டுல வாழ்ற தமிழர்கள் ஒரு 200 இளைஞர்களை கூட்டு வந்துட்டு ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி மேற்கொள்றாங்க. அந்த ஸ்கீம் தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்களை தேடி அப்படிங்கிறது. ஸோ 175க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Question number 176. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிருக்காங்க போலப்பா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 176ல ரூட் ஆஃப் 56 பிளஸ் ரூட் ஆஃப் 8 into 64. ஸோ இப்போ 64 ரூட்டை விட்டு வெளியில எடுத்தா 8 வருமா? அப்போ 8 into 8னா அகைன் 64 தானா? ரூட்டை விட்டு வெளியில எடுத்தீங்கன்னா 8 வருமா? ஸோ 56 plus 8 என்ன 64. இதே ரூட்டை விட்டு வெளியில எடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 8 வருமா? ஸோ ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் வந்து ஏ. Next, question number 177. The smallest number by which the number 108 must be multiplied to obtain a perfect cube. 108 எந்த சிறிய எண்ணால் பெருக்க முழு கணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 108 அப்படிங்கிற நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பரை பெருக்கும் போது அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பரா வரும். அப்ப என்ன நம்பர்? சரி, ஃபர்ஸ்ட் இந்த 108ல என்ன நம்பர் மிஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்தும் முறையில கண்டுபிடிக்கணும். ஸோ 2 டேபிளா 5 2s are 10, 4 2s are 8. திருப்பி 2 டேபிளா 2 2s are 4, பேலன்ஸ் 1 7 2s are 14. 3 டேபிள் 9 3s are 27. 3 டேபிள் 3 3s are 9. அப்ப 3 3 அப்படிங்கிறது நமக்கு பேரா இருக்கு. இங்க 2 2 தானா இருக்கா? மேபி இன்னொரு 2 இங்க மல்டிபிள் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? ஒரு பெர்ஃபெக்ட் கியூப். ஒரு 3 2ல இருந்து ஒரு 2 காமனா எடுத்துக்கலாம். அப்ப என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணணும்? 2 அப்படிங்கறத மல்டிபிள் பண்ணா அது ஒரு முழு கணமா மாறிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 178 பா. சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ சிம்பிளிஃபை கொடுத்திருக்காங்களா? 3 power 3 whole power -2 into 2 power 2 whole power -3 divided by
2 power 4 whole power minus 2 into 3 power minus 4 into 4 power minus 2. சரி 3 power 3 அப்படிங்கறத எப்படி மாத்தலாம் அப்படின்னா சரி ஓகே 3 power 3 மாத்துறதுக்கு பதிலா இந்த பவர்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 3 power 3 2s are minus 6 into 2 power 2 3s are minus 6 divided by 2 power 4 2s are minus 8 into 3 power minus 4 into 4 power minus 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா 2 அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே இதா கொண்டு வந்துக்கலாம், 3 வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்துக்கலாம்ப்பா. அப்போ இங்க வந்து 3 இருக்கு, இதுல ஒரு 3 இருக்கா, அப்ப எப்படி எழுதலாம் 3 power minus 6 கீழே இருக்கிற மைனஸ் மேல போகும்போது பிளஸ் ஆயிடும் இன்டூ இங்க 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு, அப்போ 2 power minus 6 மேல வரும்போது இங்க இருக்கிறது பிளஸ் ஆயிடும், கீழே 4 power minus 2 மேல வரும்போது 4 power 2 ஆயிடும். சோ கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா minus 6 plus 4 அப்படிங்கிறது என்ன ஆயிடும் 3 power minus 2 into 2 power 2 into 4 power 2. சரி ஓகே, இங்க 3 power 2 இருக்கா, அதை அகைன் நம்ம என்ன பண்ணணும் கீழே கொண்டு வந்துடணும். அப்போ 2 square into 4 square divided by 3 square. சோ சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபிராக்ஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. So 2 2s are 4, 4 square அப்படின்றது 16. அப்ப 16 into 4 அப்படின்னா 64 divided by 3 square அப்படின்னா 9. So divide பண்றீங்கன்னா 7 9s are 63, remainder 1 divided by 9. அப்ப ஆன்சர் பாருங்க 7 1 by 9. ஆப்ஷன் வந்து A. Next question number 179. X plus 1 by x equal to 5, then the value of x cube plus 1 by x cube. அதாவது x plus 1 by x is equal to 5 எனில் x cube minus 1 by x cube இன் மதிப்பு என்ன? அவங்க இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா. அவங்க x plus 1 by x கொடுத்துட்டு கம்பல்சரி என்ன கேட்பாங்க அப்படின்னா x plus 1 by x ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்ககிட்ட கேட்கறது x cube plus 1 by x cube ஓட வேல்யூ தான் என்னன்னு கேட்பாங்க. இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் a அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா a cube minus 3a. சோ அப்ப பாருங்க 5 cube minus 3 into 5. So 5 cube ஓட வேல்யூ 125 minus 3 5s are 15. So 25ல 15 போயிடுச்சு அப்படின்னா 100 so 110. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து B. நெக்ஸ்ட் question number 180. x cube minus 1 divided by x plus 3. இங்க பிளஸ் கிடையாது, என்ன வரும் அப்படின்னா டிவிஷன் சிம்பிள் வரும்பா. சோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. x cube minus 1 divided by x plus 3 divided by x square plus x plus 1 divided by 3x plus 9. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? a cube minus b cube. அப்ப ஃபார்முலா என்ன? a minus b into a square plus ab plus b square. ஓகே, அப்போ x minus 1 into x square plus x plus 1 divided by x plus 3. இங்க டிவிஷனா இருக்கறத இன்டூவை மாத்திக்கலாமா? அப்ப கீழே இருக்கிறது மேல வந்துரும், மேல இருக்கிறது கீழே வந்துருமா? சோ அப்ப 3 into x plus 3 divided by x square plus x plus 1. சோ அப்ப இது இதுவும் கேன்சல் ஆயிருமா? x plus 3 x plus 3 கேன்சல் ஆயிருமா? அப்ப 3 into x minus 1 மட்டும் தான் நமக்கு இங்க பேலன்ஸ் இருக்கா கேன்சல் ஆகாம. அப்ப ஆன்சர் பாருங்க 3 into x minus 1. Next question number 181. இங்கேயும் 893 plus 786 whole square minus 893 minus 786 whole square divided by 893 into 786 கொடுத்திருக்காங்களா? சரி ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூவை எடுத்து தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது a plus b, இங்க a minus b அப்படியே கூட நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். So அப்ப a plus b whole square minus of a minus b whole square divided by நம்ம என்ன பண்ணிக்கலாம் a into b இருக்கு. இப்ப ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்போ a square plus b square plus 2ab minus a square plus b square minus 2ab divided by ab ன்னு வருமா? இப்ப மைனஸ் நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம். அப்ப மைனஸ் உள்ள கொண்டு வந்தா மைனஸ் a square, இங்க மைனஸ் b square பிளஸ்னு வந்துருமா? இப்ப பிளஸ் a square minus a square plus b square minus b square. அப்ப 2a plus 2a அப்படிங்கிறது 4ab divided by ab. அப்ப ab ab கேன்சல் ஆயிடும். சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4. ஆப்ஷன் வந்து A. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 182. x is to y equal to 2 is to 1, then find x square minus y square is to x square plus y square. x is to y equal to 2 is to 1 எனில் x square minus y square is to x square plus y square வந்து என்னன்னு கேக்குறாங்க. x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. நமக்கு என்ன தேவை? x square minus y square divided by x square plus y square நமக்கு தேவை. x ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் 2. அப்ப 2 square minus 1 square divided by 2 square plus 1 square. 2 square அப்படின்னா 4 minus 1 divided by 4 plus 1. So அப்ப 3 divided by 5. அதான் division 3 is to 5. ஆப்ஷன் வந்து A.
Next, question number 183. If x is to L into, if x plus L into x plus m equal to x square plus 4x plus 2, then the value of L square plus m square. Already நமக்கு தெரியும்பா, x plus L into x plus m அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x square plus 4x plus 2 கொடுத்திருக்காங்களா. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா x square plus 2 into L plus m plus lm, okay, which is equal to தான் x square plus 4x plus 2. அப்ப L plus m ஓட மதிப்பு 4, lm ஓட மதிப்பு 2. நமக்கு என்ன தேவை? L square plus m square தேவை. ஓகேங்களா? ஃபார்முலா என்ன? L plus m whole square which is equal to L square plus m square plus 2lm தானா நமக்கு. L plus m குரிய வேல்யூ இப்பதானே பார்த்தோம், 4 square which is equal to L square plus m square தான் கண்டுபிடிக்கணும். plus 2 into lm ஓட வேல்யூ என்ன நமக்கு? 2. So 4 square ஓட வேல்யூ 16. இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 2 into 2 அப்படின்னா plus 4. அப்ப 16ல 4 மைனஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12. அப்போ L square plus m square ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன? 12. Next, question number 184. A plus B plus C equal to 13, A square plus B square plus C square equal to 69. Then find AB plus BC plus CA. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? A plus B plus C whole square equal to A square plus B square plus C square plus 2 into AB plus BC plus CA. A plus B plus C whole square, A plus B plus C இன்றதுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ 13 square which is equal to A square plus B square plus C square ஓட வேல்யூ 69. ஓகேவா? plus 2 into நமக்கு AB plus BC plus CA ஓட வேல்யூ தான் நமக்கு கண்டுபிடிக்கணுமா? ஓகே, 13 ஸ்கொயர் அப்படின்னா 169 minus 69 which is equal to 2 into இது அப்படியே இருக்கட்டும்பா. 169ல 69 போச்சுன்னா 100 which is equal to 2 into இதுதான் கண்டுபிடிக்க போறோம். கேன்சல் பண்றீங்க அப்படின்னா 50. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 185. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா? அதுக்கு முன்னாடி பாருங்க, நியூமரேட்டர்ல இருந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 plus 1 divided by 3 4 by 5 the whole divided by 2 plus 1 divided by 3 plus 1 divided by 1 plus 1 by 4. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னா 4 plus 1 அப்படின்னா 5 by 4. அது தலைகீழா போகும்போது இங்க என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா 3 plus 4 by 5 அப்படின்னு வந்திருக்கும்பா. சோ இங்கே பாருங்களேன், இதுல நம்மளுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இங்க 2 plus 1 divided by 3 4 by 5 divided by இங்கே நம்ம என்ன பண்ணிருப்போம், 2 plus இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது 2 plus 1 divided by 3 plus 4 by 5 தானே கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வேல்யூ சேம் வேல்யூ தானே இருக்கு. சோ அப்ப கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 1 தானே கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதை கன்வெர்ட் பண்ணணும்ன்றது கிடையாது. இப்ப கன்வெர்ட் பண்ணீங்கனாலும் 3 5 15 plus 4 என்ன 19 by 5. அதே மாதிரி என்ன 3 5 15 plus 4 என்ன 19 by 5. அது தலைகீழ போகும்போது 2 plus 5 by 19 தான் வரும். அதே மாதிரி இங்கேயும் என்ன வரப்போகுது, கீழே 2 plus 5 by 19. எப்படினாலும் சால்வ் பண்ண எல்லாமே கேன்சல் தான் ஆகும். சோ ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம், 1 அப்படிங்கிறது டைரக்டா எடுத்துடலாம். Question number 186. If p of x equal to 7x power 3 minus 5x square plus 3x minus 9, then what is the sum of p minus 1 and p2 அப்படின்னு கேட்டிருக்காங்களா, p of 2. p of x அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்களா. அப்ப p of x-க்கு பதிலா நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கணும்னா -1 அப்புறம் இன்னொன்னு 2, இது ரெண்டுத்துக்கு உரிய ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் சம் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிரும். which is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 7x cube minus 5x square plus 3x minus 9. So, அப்ப p of minus 1 அப்படின்னா 7 into minus 1 whole cube minus 5 into minus 1 whole square plus 3 into minus 1 minus 9. ஓகே, இங்க minus 1 cube அப்படின்னா minus 1, அப்ப 7 into minus 1 அப்படின்னா minus 7. இங்க minus 1 whole square plus 1 அப்படின்னு ஆயிடுமா. அப்ப minus 5 into 1 அப்படின்னா minus 5. இங்க minus 3. So minus 9. So இப்ப இதை ஆட் பண்றீங்கன்னா minus 10 19 24. சோ அப்ப மைனஸ் 24. இப்ப p of 2க்கு சப்ஸ்டிட் பண்ணலாமா. சோ அப்ப p of 2 அப்படின்னா 7 into 2 cube minus 5 into 2 square plus 3 into 2
minus 9. So அப்ப 7 into 2 cube ஓட வேல்யூ 8 minus 2 square அப்படின்னா 4 அப்ப minus 20 plus 3 2s are 6 minus 9. So 7 8s are அப்படிங்கிறது 56 இப்போ 56 plus 6 அப்படின்னா 62. So minus 29. So minus பண்றோம் அப்படின்னா 62ல 30 minus பண்ணோம் அப்படின்னா 32 33 அப்போ minus 24 plus 33 minus பண்ணும்போது 9 வருமா? ஆன்சர் வந்து plus 9 வரும்பா. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் 33 அப்படிங்கிறது 33ல இருந்து தான் இந்த 24 மைனஸ் பண்ணணும். ஸோ plus 9 தான் வரும். Next question number 187. If root of 2 power n equal to 64, then find the value of n அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? So அப்ப 2 power n of root அப்படிங்கிறதுக்கு தான் 64 n வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, இப்ப 2 power n by 2 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு 64 2 பவருக்கு மாத்தணுமா? அப்ப 64 2 ஆல டிவைட் பண்ணிட்டே வாங்க. 32 திருப்பி 2 னா 16 2 டேபிள் அப்படின்னா 8 2 டேபிள்னா 4 அகைன் 2 2 சோ 1 2 3 4 5 6 அப்ப 2 பவர் 6. இப்போ n by 2 ஈக்குவல் டு 6 அப்படின்னா என்னோட வேல்யூ 6 2s are 12. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. Next question number 188. 1 by 3 of 1 by 2 of 1 by 5 of x is equal to 15. Find x. x இல் 1 by 5 இல் 1 by 2 இல் 1 by 3 1 by 3 equal to 15 சொல்லிட்டாங்க. அதாவது 1 by 3 of 1 by 2 of 1 by 5 of x is equal to 15. x இங்கே இருக்கட்டும், இங்க 15 இருக்கட்டும், கீழே இருக்கிற 3 into 2 into 5 இந்த சைடு நம்ம மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 5 2s are 10 10 3s are 30. அப்போ 450. ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 189. p equal to 9, then the value of p into p square plus 3p plus 3 ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து p ஓட வேல்யூ அப்படிங்கிறது 9 கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 9 into 9 square plus 3 into 9 plus 3 so 9 இங்கே இருக்கட்டும். 9 square ஓட வேல்யூ 81 plus 3 9s are 27 plus 3 so 27 plus 3 அப்படின்னா 30 80 81 ஓட 30 ஆட் பண்ணும்போது 1 இங்க என்ன வரும் 11 வருமா? ஸோ அப்போ 9 into 1111 அப்படின்னா மல்டிபிள் பண்ணும்போது 999 வருமா ஆன்சர்? ஸோ ஆப்ஷன் பாருங்க சி. நெக்ஸ்ட் question number 190. 190ல கொடுத்திருக்காங்க பாருங்கப்பா. 3 by 2 into 5. ஆக்சுவலா 5 கிடையாது, இது வந்து 11 by 5 ன்னு வரும். ஸோ 11 by 5 divided by 25 by 44 into 11 by 5 divided by 33 by 15. ஸோ அப்ப 3 by 2 into 11 by 5 divided by 25 by 44 into 11 by 5 divided by 33 by 15. So simplification. Bracketல இருக்கிறத first solve பண்ணலாமா? 1 11s are 11, 4 11s are 44. 1 5s are 5, 5 5s are 25. Okay. இங்க 3 by 2 into 11 by 5 டிவிஷன்ல இருக்கு. ஸோ அதை வந்து தலைகீழா மாற்றும் போது இங்க இன்டூ சிம்பிள் 5 by 4 அப்படிங்கிறது 4 by 5 மாறிடும். ஒரு நிமிஷம், இங்க ஒரு டிவிஷன் இருக்குல்ல, சோ அந்த டிவிஷன் முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். சோ அப்ப 5 by 4ன்றது பிராக்கெட்ல இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா அதே டிவிஷன் வச்சுக்கோங்க. இங்க டிவிஷன் மாத்தும் போது இன்டூவா மாறிடும். 15 divided by 33. அப்ப நம்ம கேன்சல் பண்றோம் அப்படின்னா இப்போ இங்க கேன்சல் இந்த டிவிஷனையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ப்பா. அப்படி மாத்தும் போது 3 by 2 into 11 by 5 இன்டூவா மாறும்போது இங்க 5 by 4 என்ன ஆயிடும் 4 by 5 மாறிடும். இங்க ஆல்ரெடி மாத்திட்டோம். இன்டூ 15 by 33. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5s are 5, 3 5s are 15. அடுத்து 1 2s are 2, 2 2s are 1 3s are 3, 11 3s are. அப்போ 11 11 அப்படிங்கிறது நமக்கு கேன்சல் ஆயிடுமா? வேற ஏதாவது இருக்கா? ஸோ 3 2s are 6 divided by 5. இதை கன்வெர்ட் பண்ணனா 1 5s are 5, ரிமைண்டர் 1 by 5. அப்போ 1 1 by 5 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. கொஸ்டின் நம்பர் 191. டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் நம்ம எழுதிக்கலாம். 191ல கியூப் ரூட் ஆஃப் 12, கமா 4th ரூட் ஆஃப் 20, கமா 6th ரூட் ஆஃப் 25, கமா ரூட் 80,
கமா 12th root of 112 அப்போ இந்த வேல்யூ எல்லாமே வேற வேற வேல்யூவா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரே வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப எல்சிஎம் தான் எடுக்கணும். 3 4 6 2 12. எல்சிஎம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன 12. 12ல 3 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும், 12ல 4 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும், 6 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும். அப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது 12 தான். எல்லாத்தையும் நம்ம 12க்கு மாத்தணும். 3 4s are 12. 4 ஆல மல்டிபிள் பண்ணிருக்கேன்னா பவர்ல 4 எழுதிக்கோங்க. 4 3s are 12. அப்ப இங்க பவர்ல 3. 6 2s are 12. அப்ப பவர்ல 2. 2 இருக்கு 6. அப்ப பவர்ல 6. இங்க 12 அப்படியே தான் இருக்கும். அப்ப 3 4s are 12th root of 12 power 4, 12th root of 20 cube, 12th root of 25 square, 12th root of 80 power 6, 12th root of 112. Descending order அப்படின்னாலே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் தான் நம்ம எழுதணுமா? சோ பெரிய நம்பர் அப்படிங்கிறது 80 பவர் 6 அப்படிங்கிறது நமக்கு பெரிய நம்பரா இருக்குமா? சோ அப்ப 80 பவர் 6 இது வந்து ஃபர்ஸ்ட். இவங்களுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12 பவர் 4 இது வந்து செகண்ட். இது 8000 வரும். அப்ப இது தேர்டு. நெக்ஸ்ட் 625ன்றது ஃபோர்த். இது வந்து ஃபிஃப்த். சோ அப்ப அதுபடி நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா ரூட் 80 கமா கியூப் ரூட் ஆஃப் 12 கமா ஃபோர்த் ரூட் ஆஃப் 20 கமா சிக்ஸ்த் ரூட் ஆஃப் 25 comma 12th root of 112. So root 80 cube root of 12 4th root of 20 6th root of 25 12th root of answer வந்து option A. அதே ஆர்டர்ல இருக்கா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 192. சோ எவாலுவேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? இங்கேயும் 16 இருக்கு, இங்க 256 இருக்கு. அப்ப அதை ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சோ அப்ப 192 பாருங்க. 16 ஸ்கொயர் ஹோல் பவர் 0.16 இன்டு 16 ஹோல் பவர் 0.18. அப்ப 2 இன்டு அப்படிங்கும் போது மல்டிபிள் பண்ணா 16 பவர் 32 வருமா? அப்ப 0.32 இன்டு 16 பவர் 0.18. அப்ப 0.32 0.18 10க்கு 0 பேலன்ஸ் வந்து 3 4 5. அப்ப 0.50. சோ 16 பவர் 0.50 ஒரே நிமிஷம். 0.5 அப்படின்னாலே நமக்கு என்னது 1/2. அப்ப 16 பவர் 1/2. 16 பவர் 1/2 அப்படின்னா 16 ரூட்டா? சோ இப்ப ரூட்டை விட்டு வெளியில எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 4 வருமா? ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 193. If 1 is to 5 is to 1 by x equal to 1 by x is to 1 by 1.25, then find the value of x. So அப்போ 1 by 5 is to 1 by x which is equal to 1 by x is to 1 divided by 1.25. So இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும், இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 1 divided by x square which is equal to 1 by 5 into 1 divided by 1.25. So cross multiple பண்றோம் அப்படின்னா x square which is equal to 5 into 1.25. So அப்போ 1.25 ன்றத 5 நம்ம மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா அப்படி இல்லைனாலுமே 5 is 25 balance 2 2 5 are 10 11 2 balance 2. So actually பாருங்க 5 5 are 25 balance 2 2 5 are 11 2 balance 1 1 5 are 5. இங்க 6.25 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ 6.25 which is equal to x square அப்படின்னா x ஓட வேல்யூ 625 ன்றது 25 ஸ்கொயர். இங்க 2 பாயிண்ட் தள்ளி இருக்கு, நம்மளோட ஆன்சர்ல 1 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். அப்ப x is equal to 2.5. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 194. reduced 391 divided by 677 into lowest form. அதாவது கேன்சல் பண்ணும், இருக்கிறதுலே lowest form வந்து எது வரும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணணும்ப்பா. 194 வந்துட்டு 391 divided by 667 எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்னு பாருங்க. ஸோ இப்போ எந்த டேபிள்ல டிவைட் ஆகணும் பாத்தீங்கன்னா 23 டேபிள்ல தான்ப்பா டிவைட் ஆகும் இந்த ரெண்டு நம்பருமே. ஸோ இப்போ டிவைட் பண்றோம்னா இது 17 டைம்ஸ் போகும், இங்க வந்துட்டு 29 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 17 divided by 29. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 195. root of 784 plus question mark which is equal to 78% of 500. Okay, root 784 கொடுத்திருக்காங்களா? சரி 784 இது எதோட ஸ்கொயர் வேல்யூன்னு பாருங்க.
ஸோ இப்போ ரூட் எடுக்கிறோம்னா 784 அப்படிங்கிறது 28 ஸ்கொயர். அப்போ 28 பிளஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 78%னா 78 by 100 into 500. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 28 பிளஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 78 into 5. ஸோ மல்டிபிள் பண்ணால் 390. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணுறோன்னா 390 minus 28. ஸோ 390ல 30 மைனஸ் பண்ணால் 60. ஸோ அப்போ 362. எக்ஸோட வேல்யூ பாருங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 362. Question number 196. In a certain code, labor அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கப்பா. கேண்டிட் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டா பண்ணிருக்காங்க. -1 + 1 LABOUR. So KBAPTS -1 + 1 -1 + 1 -1 + 1. So CANDID. கேண்டிட் அதே மாதிரி -1 + 1 -1 +1 -1 +1. So BC AB MN DE HI DE. So அப்ப BME HE அப்படிங்கும்போது ஆப்ஷன் வந்து D. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 197. சி அப்படிங்கிறது 3, கால் அப்படின்னா 28, தென் செல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சியோட வேல்யூ அப்படிங்கிறது 3, இயோட வேல்யூ அப்படிங்கிறது 5, எல்லோட வேல்யூ அப்படிங்கிறது 12, எல்லோட வேல்யூ அப்படிங்கிறது 12. இது எல்லாத்தையும் கூட்டினா 24, 29, 30, 31, 32. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி 32. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 198ல 1 2 3 ரெப்ரசன்ட் காட், 4 5 6 ரெப்ரசன்ட் கேட், தென் டாக் ஈட் எக் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்களா. 198ல டாக் ஈட் எக் இதோட வேல்யூ ஆல்ரெடி காட் அப்படின்னா 1 2 3, அதை ரிவர்ஸ்ல எழுதுறோம் அப்படின்னா 3 to 1 வந்துருமா. இங்க வந்து ஏடிக்குரிய வேல்யூ 5 6, ஏடிக்குரிய வேல்யூ 5 6. ஆல்ரெடி நமக்கு ஜியோட வேல்யூ 1, அப்போ 1 1. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற வேல்யூ இங்க இருக்கிற வேல்யூ சேமா இருக்கணும். எல்லாத்துலயும் 321 இருக்கு, அதை எடுக்க முடியாது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு 321 756 411 5611 இருக்கு. வேற எந்த ஆப்ஷன்லயும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பரும் சேமா கிடையாது, இதுவும் சேமா கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். பட் இதுல இந்த நம்பரும் சேமா இருக்கு, இந்த நம்பரும் சேமா இருக்கு. ஏன்னா இங்கேயும் இ இருக்கு, இங்கேயும் இ இருக்கு. ஏன்னா நம்ம இ கூடியது கிவன் டேட்டால கொடுக்கல, பட் நம்ம தான் கெஸ் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 4ஓட மதிப்பு அப்படிங்கிறது என்னது, ஜியா. சோ 4 அப்படிங்கிறது ஜி. அப்ப கம்பல்சரி என்ன கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அப்படிங்கறத உங்களுக்கு என்ன வரும், இங்கேயும் 7 வரும், இங்கேயும் 7 வரும். ஏன்னா 4 அப்படிங்கிறதுல கேட்டுக்குரிய வேல்யூ தான் 4, ஆனா நம்மளுக்கு எக்குன்றதுல இ வந்திருக்கு, அப்ப வேற வேல்யூ தான் வரணும். சோ 456 இந்த ஆப்ஷன் வராது. அதுபடி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 321 756 711. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 199. PLANT இதுதான் அவங்க என்னவா மாத்திருக்காங்கன்னா QKBOS அப்படின்னு மாத்திருக்காங்க. சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா PQ +1 KL -1 AB +1 NO +1 TS. சோ அப்ப அதுபடி பார்த்தோம் அப்படின்னா T or E-E-ஆ. சோ டீக்கு அப்புறம் என்ன வரும், U. இங்க வந்து QR, ஏன்னா முந்தின எழுத்துங்கும் போது QR. ஈக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா F. சோ அப்ப மைனஸ் பண்றோம் அப்படின்னா D. சோ UQFD, UQFD. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 200. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நொய்டான்றதுக்கு நம்பர் கொடுத்திருக்காங்க NOIDA. என்ன நம்பர் 39658. என்ன கேக்குறாங்க, இந்தியா. INDIA. ஐயோட வேல்யூன்றது 6, என்னோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 5, ஐயோட வேல்யூன்றது 6, ஏயோட வேல்யூ 8. ஸோ 63568 ஆப்ஷன் வந்து பி.